ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நலவண்டவர்கள், ராஜ நலவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை பாராயணம் செய்தார்கள். அன்பர் சுப்பண்ணன் அவர்கள் ஆசான் திருஞான சம்பந்தர், மிகப்பெரிய ஆசான். திருஞான சம்பந்தன் என்றாலே, திருஞான சம்பந்தன் அல்லது திருஞான சம்பந்தர் அவர்கள் என்று சொன்னாலே, பயப்படாதே மகனே, அஞ்சேல் என்று சொல்லும் ஆற்றல் ஆசான் திருஞான சம்பந்தர் கொடுத்து கோளறு பதிகத்தை அவர் பாராயணம் செய்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் உலகத்திற்கே சாத்திரம், உலகத்துக்கே வேதம் சொன்னவர். ஒரு தமிழர்களுக்கோ அல்லது இந்தியர்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ அல்ல, உலகத்தில் எந்த மதவாதியாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் சரி, அவன் என்ன கொள்கை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அது மருத்துவன், விஞ்ஞானி அல்லது வேறு வகையான கவிஞன், ஓவியன், சிறந்த பேச்சாளர், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் அறிவுரை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அறிவுரை சொல்வதில்லை. இதுவும் கொடருப்பதிக்கும் அதுதான். யாராக இருந்தாலும் பக்தி செலுத்த வேண்டும். அது தோத்திரம், அது சாத்திரம். சாத்திரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சொல்வது சாத்திரம். கடவுள் ஒன்று உண்டு, அவனை போற்றி புகழ்ந்து பாடியும் ஆடியும் போற்றியும் ஆசிப்பட்டு கொள்வது தோத்திரமாகும். ஆனால் வள்ளுவ பெருமான் சாத்திரம் மக்கள் சமுதாயத்திற்கு இன்னார் என்று பாகுபாடு இல்லாது எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடிய, இந்த செய்தால் நன்மை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆசான். அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு மதமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அறிவுரை சொல்லுவார். மன்னனுக்கே அறிவுரை சொல்லுகின்றவர், ஞானிகளுக்கு அறிவுரை சொல்லுகின்றவர், கடவுளுக்கு சொல்லவில்லை. ஏன்னால் கடவுளே அவர் தானே. கடவுளை அவராக இருக்கும்போது அவர் எப்படி சொல்ல முடியும்? சக்கரவர்த்திக்கும் அறிவுரை சொல்லுவார், வைத்தியனுக்கு அறிவுரை சொல்லுவார், மன்னனுக்கு அறிவுரை சொல்லுவார், அமைச்சனுக்கு அறிவுரை சொல்லுவார், படைத்தலைவனுக்கு அறிவுரை சொல்லுவார், இல்லாதத்தானுக்கு சொல்லுவார், மனைவிக்கும் கணவனுக்கு சேர்த்து சொல்வார், குடும்ப தலைவிக்கும் சொல்வார், குடும்ப தலைவனுக்கு சொல்வார். எல்லோருக்கும் அறிவுரை சொல்லும் ஆற்றல் வள்ளுவ பெருமானுக்கு. என்ன காரணம்? ஆசான் அகத்தீசனுடைய ஆசி முழுமையாக பெற்ற ஆசான் வள்ளுவ பெருமான். யார் ஒருவன் முற்று பெற்ற முனிவருடைய ஆசி பெறுகிறார்களோ அவர்கள் எல்லா அறிவும் எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். எதையும் கற்று உணர வேண்டியதில்லை. முற்று பெற்ற முனிவன் திருவடியை பற்றினால் எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்காமலே தெரியும். காரணம், கல்வி கடல் அகத்தீசர், ஞானக்கடல், கல்வி கடல், கருணை கடல். ஆகவே அவருடைய திருவடியை பெற்றிருக்கின்ற மக்களுக்கு கற்றுதான், முறைப்படி படித்து தான் வர வேண்டுமில்லை, படிக்காமலே எல்லாம் தெரியும். இந்த துறையில் வருகின்ற மக்கள் யாரும் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனால் தெரியல, போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒன்று ஆசான் திருவடியே நமக்கு துணை என்று தினமும் ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோ, ஓம் திருமூல தேவாய நமோ, கரூர் தேவாய, அல்ல ராமலிங்க சாமிகள், அல்ல திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அவரை நாதா என்று சொன்னாலே எல்லா கல்வியும் தானே வரும். சொல்லக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய கல்வியாளர்கள். எந்த பள்ளியில் படித்தார்னா, அவர் ஒரு பள்ளியில் படித்திருக்கிறார். அது என்ன? ஆசான் ஞான பண்டித நாடு திருவடியே பள்ளி, அவர் திருவடியே ஆசான். அதே அவர் திருவடியே நமக்கு எல்லாம் போதிக்கும் என்று நம்பிய மக்கள். நாமும் அவர் போய் ஆசான் ஞான பண்டிதனை வணங்கினாலும் சரி, ஆசான் திருஞான சம்பந்தரை வணங்கினாலும் சரி, நம்ம எல்லாமே உணர்த்தப்படும். சிலருக்கு படித்து தானே வரும், பக்தருக்கு உணர்த்தப்படும். படித்து புரிந்து கொள்வது ஒரு இயல்பு, உணர்த்தக்கூடியவர். தினமும் திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா என்று பூஜை செய்து வந்தால்
காலை எழும்போதே நீ என்னது செய் என்று உணர்த்துவார்கள். அவருக்கு தொடர்பு கொண்டால்தான், இல்லை என்றால் அவருக்கு சொல்ல மாட்டார், உணர்த்த மாட்டார்கள். அவர் சொல்லக்கூடாது என்றால் சொல்லுவார்கள் சோழி மூலம். அவர் நேரடியாக பேச முடியாது. இப்போ நேரடியாக பேச முடியாதனால் சோழி மூலம் சொல்வார், இல்லது உணர்த்துவார். அப்போ அது பேர் வள்ளுவ பெருமானை அவருடைய நூலை அன்பர் கருணாகரன் அவர்கள் பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்க சாமிகளுடைய அருள்பாவை அகோலை பாராயணம் செய்தார். அன்பன் மாதவன் அவர்கள் எல்லாம் தொகுத்து சொன்னார். ஆக ஒரு மனிதனுக்கு துணை வேண்டும். ஒன்று கருணையே வடிவான நம்ம மீது அன்புள்ளவர்கள் துணை இருக்கலாம், அது எல்லைக்குட்பட்டது தான். மிகப்பெரிய வசதி இருக்குது. ஒரு மன்னன் சக்கரவர்த்தி, அவருடைய துணை, அவருடைய ஆசி, அது கருணை, நட்பு வேண்டும். அவனும் எல்லைக்குட்பட்டதான். சக்கரவர்த்தியும் ஒரு எல்லைக்குட்பட்டவனே. அவன் எத்தனை ஆண்டுகள் நமக்கு உதவி செய்ய முடியும்? அல்லது வேறு, அல்லது மனைவி, கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கனவு துணை, அவர் ஒரு எல்லைக்குட்பட்டவர் தான். அல்லது மகனுக்கு தந்தை துணை, தந்தைக்கு மகன் துணை, அதுவும் எல்லைக்குட்பட்டது தான். நாம் யாரிடம் அன்பு அவர் துணை என்று நினைக்கிறோமோ அந்த துணையும் எல்லைக்குட்பட்டது. அண்ணன் தம்பி மிக்க நெருக்கமாக பழகுவார்கள், ஒருவருக்கு உதவுவார்கள். எத்தனை ஆண்டுக்கு? ஒரு 500 வருஷமா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போனால் 15, 20, 25, 30 வருஷம், அதோடு சரி. அன்பர்கள் இத்தனை பாராயணம் சேர்க்கிறார், அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இன்னும் ஏதோ தொகுப்பு, அந்த தொகுப்பு தொகுத்துக்கிட்டே போகிறோம். ஆக ஒருவர் நட்பு ஒருவருக்கு வேண்டும். அப்படி என்றால் சமுதாயத்தை நட்பு வேண்டியது இல்லையோ? நட்பு வேண்டும். நட்பு தான் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு மனிதனுக்கு. நட்பை போல் ஒரு சிறந்த பாதுகாவலர் இருக்க முடியாது. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்புன்னா நட்பு அவசியம். ஆக ஒரு நட்பு நமக்கு வேண்டும், ஒரு துணை வேண்டும், ஒரு நட்பு வேண்டும். அது நமக்கு யார் வேண்டும்? ஞானிகள் ஆசிரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் நித்தியமானவர்கள். அவர் பல கோடி யுகங்கள் வாழ்வார்கள். நாம் 50, 60, 70, 80, 90 அதுக்கு மேலே முடியாது. அப்படியே மீறி இருந்தாலும் நினைவாற்றல் இருக்காது. அப்போ இது அநித்தியமானவர்கள், அவர்கள் நிலையானவர்கள். நிலையான ஞானிகளை வணங்க வேண்டும். நிலையான ஞானிகளை வணங்கத்தான் தெளிவடைய முடியும். அப்போது தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்யும்போது வியாபாரம் செய்கிற மக்கள் காலையில் இருந்து திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, சுந்தரமூர்த்தி ஐயா, இப்படி அவர் அப்போ சொல்கிறோம். அது சிவாய்க்கரையா, இப்படி அவர் யாரும் நினைமகன் சொன்னாலும் புரியும். அதாவது வள்ளுவ பெருமானே, ராமலிங்க சாமிகளை, மாணிக்க வாசகர், தாய்மலை சாமிகள், பட்டணத்தான் இருக்கிறோம். அப்போ தினம் பூஜை செய்கிறோம். அது ஒரு வேண்டுகோள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு இந்த வியாபாரத்தில் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. வியாபாரம் தடைப்பட்டு கிடக்குது. ஆனால் வியாபாரம் எந்த வியாபாரம் செய்தால், எப்படி செய்தால் எனக்கு உணர்த்த லாபம் கிடைக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு, நான் இல்லறத்தான் குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், கடசும் இல்லாமல் இருக்க வேண்டும், எனக்கு உணர்த்த வேண்டும். வியாபாரத்துக்குரிய அறிவு தர வேண்டும் கேட்கணும். வியாபாரத்துக்கு அறிவு தந்துடுவார். நீ கேட்டதா தானே, வியாபாரத்துக்கு அறிவு தானே கேட்டேன். வியாபாரம் நல்லபடி நடக்க வேண்டும், இது 2வது வேண்டுகோள். வியாபாரத்துக்கு ஒரு அறிவும் அது நல்லபடி நடக்க வேண்டும், அதிலிருந்து வருவாய் எனக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் இருக்கிறான். விவசாயத்துக்கு முன்னே என்னென்ன தானியங்கள் விவசாயம் செய்தால் இந்த ஆண்டு நல்லபடி இருக்கும், என்ன செய்வார்கள்? பூசணிக்காய் கிலோ இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்றுது, 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்றுது. எல்லாம் பூசணிக்காய் போடுவார். அப்புறம் லாரி கொண்டு குப்பையில் போடுவார். அடுத்து வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் வெங்காயம் வைப்பாங்க, கடைசியாக 1.5 ரூபாய்க்கு வந்துடும். கத்திரிக்காய் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கும், எல்லாம் கத்திரிக்காய் போடுவோம், கடைசி கிலோ 3/4 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கூட வராது. தக்காளி இன்றைக்கி 15 ரூபா இருக்கும், இப்போ 1.5 ரூபாய் 2-3 ரூபாய் வந்திருக்கு. கொஞ்சம் எல்லாம் தக்காளி வைப்பான், கடைசியாக 8 அணாவுக்கு வந்துருக்கு கிலோ. எப்படி ஒவ்வொன்றும் எது லாபம் நினைக்கிறோமோ அது லாபம் இல்லாமல் போகும். அப்போ அவர்களுக்கு உணர்த்தப்படும். ஏன்னா சமுதாயத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்லவா? சமுதாயம் சின்ன விஷயம் இல்லை. சரி, இந்த காலம் மழைக்காலம், இப்போ நஞ்சைதான் மிகுதியாக இருக்கும், யாரும் புஞ்சதானியை வைக்க மாட்டார்கள்.
தக்காளி, மிளகாய், இது போன்ற புஞ்சிய கொத்தமல்லி, இது போன்ற புஞ்சிய தானியங்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய மாட்டார்கள். அதுபோன்று இப்போ இது மழை இல்லை, இப்போ இப்படி செய்ய வேண்டியிருக்கலாம். இது காலத்தை அறிந்து செய்வது. எப்படி செய்தாலும் அவரவருக்குள்ளது வீண் போகும், அவரவருக்குள்ளது நடக்கும். ஆக எந்த விவசாயம் செய்தால், என்ன தானியம் உற்பத்தி செய்தால், கம்பு, கேழ்வரகோ மற்ற தானியங்கள், நெல்லோ கடலையோ எண்ணெய் வித்து வகைகள், இது போன்ற எது செய்தால் நமக்கு சாதகம் நமக்கு தெரியாது, அதை அவர்கள் உணர்த்துவார்கள். விவசாயம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள், வியாபாரம் செய்வதற்கு முன்னே உணர்த்துவார்கள். அடுத்து உத்தியோகம் பார்க்கும்போது அது எத்தனை பிரச்சனை வரும், அது போட்டி பொறாமை இருக்கும். எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உத்தியோகமாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற அதுக்குரிய அறிவு இருக்கணும். குடும்பஸ்தன் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அல்லது தொழில் பார்த்தாலும் சரி, அல்லது விவசாயம் செய்தாலும் சரி, விவசாயத்துக்கு அவ்வளோ பணிவு தேவையில்லை, இருக்க வேண்டும் தான். வியாபாரிகள் ரொம்ப பணிவோடு இருக்க வேண்டும். ஆக பணிவு அவர்கள் ரொம்ப சமுதாயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் போகிறா இருந்தாலும் சரி, தொழில் செய்வராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வராக இருந்தாலும். விவசாயிகள் அது தனித்தன்மை, அது ஒரு ஆற்றல், அதுக்கு நிகர அதுதான். துன்பம் உள்ளது தான், இருந்தாலும் அதுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆக எல்லாவற்றுக்கும் அறிவு வேண்டும். விவசாயம் செய்வதாக, வியாபாரம் செய்வதாலும், தொழில் செய்வதாலும் சரி, கல்விக்கும் அறிவு வேண்டும். அப்போ அந்த அறிவு யார் தருவார்? பெரியவர்கள் தான் தருவார்கள். ஞானிகள் தான் கல்வி கடலாகவும் அறிவு கடலாகவும், மிகப்பெரிய அறிவாற்றுள்ள மக்கள். அப்போ அவர் ஆட்சி பெற வேண்டும். தினம் தியானம் செய்தால் அல்லது நாமஜபம் செய்தால் ஆட்சி பெறலாம். அப்போ துன்பம் இல்லாமல் வாழலாம். பெரியவர்கள் ஆட்சி இல்லாமல், அது மேலானவர்கள் ஆட்சி இல்லாமல் ஒரு துன்பமற்று வாழ முடியாது. துன்பம் என்ன துன்பம் உண்டால், கருவில் இருக்கும்போதே துன்பம். அது மாணிக்கவாசகர் சொல்லுவார், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்தை சொல்லி வருவார். 10வது மாதம் அளவு கடந்த சாகர கடல் போன்ற துன்பம் இருக்கும்பார். வயிற்று பிரசவ காலத்தில் பிள்ளைக்கும் துன்பம் இருக்கும், தாய்க்கும் துன்பம் இருக்கும். ஆக பிறந்ததிலிருந்து கரு உற்பத்தி ஆவதிலிருந்து அந்த 10 மாதமும் மாணிக்கவாசகர் படுகின்ற துன்பத்தை சொல்லிகிட்டே வருவார். ரொம்ப நுட்பமாக இருக்கும். அந்த கடைசி மாதம் 10வது மாதம் துன்ப கடல் இருவரையுமே அனுபவிப்பார்கள். தாயும் அனுபவிப்பார், குழந்தை உள்ளே இருக்க கருவில் இருக்க குழந்தையும் அனுபவிக்கும். அவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கும். கருப்பையில் இருக்கும்போதே துன்பம் வந்தால், அது குழந்தை பிறந்த பிறகு துன்பம் வரலாம். கருப்பையில் இருக்கும்போதே துன்பம். அப்போ அவ்வளோ துன்பத்தை கருப்பையிலிருந்து அனுபவிக்கிறார். திரும்பி குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தால் உடனே பசி என்ற துன்பம் வரும். பிள்ளை அழுவும். பிள்ளை அழுவும் போது பால் கொடுக்கணும். ஏன் பசி என்ற துன்பம் குழந்தைக்கு இருக்கு. அது மழை ஜலம் யாரும் கேட்டு மழை ஜலம் கிடைக்காது. அது பாட்டில் போதும், தாய் தான் அதை சரிப்படுத்துவார். தாய்க்கு அது துன்பம் தான். மழை ஜலத்தை ஒரு நாலு ஜாம இரவில் பனிகாலத்தில் இரவு நேரம் குழந்தை மழை ஜலம் கிடைத்தால் அந்த நேரத்தை சுடுத்தனை வச்சு அதை சுத்தப்படுத்தணும், மழை ஜலத்தை கழுவணும். அது கடமையாது. அப்போது அதுவும் குழந்தைக்கும் துன்பம், பசி துன்பம். பசித்தால் மழை ஜலம் கிடைப்பது குழந்தைக்கு துன்பம் இல்லை. அதான் தாயை பார்த்துக்கிறார். சரி, ஆண்மகன் இருக்கான். அப்போ 10 வயசு 12 வயசு ஆகுது. பையனுக்கு பசி வந்தால் அப்போ சாப்பிடணும்லப்பா, அதுவும் துன்பம் தான். பாடத்தை சரியாக படிக்காவிட்டால் மனசு உளைச்சல் இருக்கு, அதுவும் துன்பம். அப்போ பசி என்ற துன்பம் இது ஒரு நாள் 2 நாளாக. காலையில் பசி வந்தது, உணவு தந்தோம். மதியமும் பசி வாட்டம், அப்போ அதுவும் துன்பம் தான். அது உணவு தந்தோம். மாலையும் துன்பம். அப்போ துன்பமும் காலை மதியம் மாலை இதுவும் துன்பம் தான். அப்புறம் மழை ஜலம் கழிக்கணும், அதுக்கு இடம் என்ன, அது ஒரு துன்பம். குளிக்க தண்ணி வேணும், கிடைக்கல, அது துன்பம். காலை டீ காப்பியோ பாலோ அது வேணும், துன்பம். கிடைக்காத துன்பம். தன்னுடைய அத்தியாவசிய பொருள், தனக்கு தேவையான உணவு உடை போன்ற பெறுதற்கும் துன்பம் இருக்கும். கருப்பையிலிருந்து வந்து கருப்பையில் இருக்கும்போதே, தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போதும் துன்பம், பிறந்தும் துன்பம், பிறகு கல்வியால் துன்பம், மனப்பாடம் செய்ய துன்பம், பரீட்சை எழுத துன்பம், பாஸ் ஆனால் மகிழ்ச்சி, இல்லைன்னா அதுவும் துன்பம். இப்படி யாரும் துன்பம் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, உணவுக்கு பசி இருந்தது, மலைச்சலம் கழிப்பதற்கு துன்பம், உணவு கிடைக்காவிட்டாலும் துன்பம், கிடைத்தாலும் துன்பம். சுவையாக இருக்கணும் அல்லவா?
சுவை இல்லாமல் ஏதோ ஒன்று இது வேவிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. சுவை என்றால் அது மகிழ்ச்சி தான், சுவையில் என்றால் அதுவும் துன்பம். சரி, எல்லாம் எல்லா துன்பமும் தீர்ந்துச்சு. சரியான தூங்குவதற்கு இடம் வேண்டும், ஓய்வு கொள்ள வேண்டும். இல்லைன்னா ரொம்ப அசக்கையாக இருக்கும், உட்கார்ந்துருக்கும் போது தூக்கிடுவார்கள். அப்போ தூங்குவதும் தூங்காவிட்டால் அதுவும் துன்பம் தான். அதிகமாக தூங்கினாலும் துன்பம் தான், தூங்காமல் இருப்பதும் துன்பம், அதிகமாக தூங்குவதும் துன்பம். ஏன்னா உண்ணுவதற்கு துன்பம், உடுப்பதற்கு துன்பம். சரியான இடம் அமையவில்லை என்றால் வெளியூர் செல்வார்கள், எந்த ஹோட்டலும் கிடைக்காது, ரூம் கிடைக்காது. கையில் காசு இருந்தாலும் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கணும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தா போதா, பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த கொசு கடியில் உட்காந்துருக்கணும். மட்டும் ஒரு துன்பம் இருக்குது. கையில் பாத்திரங்கள் ஏதாவது மூட்டை முடிச்சிருந்தா எவன் தூக்கிட்டு போடுவான், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய துன்பம், கொண்டு போடுவான், தூக்கிட்டு போடுவார். அப்போ இது தூக்கமும் முழிக்கணும். கையில் இருக்க பெட்டி ஏதோ ஜாமான் சட்டு இருந்தால் இரவு அவன் தூக்கிட்டு போடுவான், அதுக்காக அதையும் பார்த்துக்கணும், அதுவும் துன்பம். பொருளை சேர்ப்பது துன்பம், அதை காப்பது துன்பம், அது பாதுகாப்பு, எதை எடுத்தாலும் துன்பமே. கருப்பையில் இருக்க துன்பம் கடைசி வரலும் இருக்கணும். சரி, உணவு தந்தோம், வயசு வந்தது ஐயா, 20 வயசு 18 20 வயசு வந்தது, வந்துடும் துன்பம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 20 வயசு வாலிபர்களுக்கோ 18 வயசு பெண்ணுக்கோ துன்பம் இருக்க தான் செய்யும். அது மாதமாவது தீட்டு ஒரு துன்பம், மாதமாவது தீட்டு போகணும், சுத்தம் உடம்புல விட்டு சுத்தமாகணும். போகாவிட்டாலும் துன்பம், அல்லது மிகுதியாக போனாலும் துன்பம். இப்படி துன்பமாகவே இருக்கும். அப்போ இளைஞர்கள் பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் காம விகாரம் அது துன்பம், அதை தணிக்க வேண்டும். அப்போ பசி உணவு கிடைக்காவிட்டால் துன்பம், கிடைத்தாலும் ஜீரணமாக வேணும் அல்லவா. சுவையாக இல்லை வேண்டால் துன்பம், சுவைத்து சாப்பிட்ட பின் ஜீரணமாக வேணும் அல்லவா, ஜீரணாகட்டால் அதை துன்பம். ஆக உண்டாலும் துன்பம், உறங்கினாலும் துன்பம், எல்லாம் துன்பத்துமே உடையது. இப்படி துன்பத்துக்கே உரிய மனிதன், துன்பத்துக்கே உரியவன் என்ன செய்வது? கடைசி வரலும் துன்பம் தான். சளி பிடிச்சா துன்பம், ஈழ இருமல் வந்தால் துன்பம். கடைசியில் இப்படியும் துன்பம் வந்தாலும் கடைசியில் ஈழ இருமல் வரும். அது காம துன்பம் வேற, அது மனைவி மூலம் தீர்த்து கொள்வான். ஆக அப்போ அது அப்படியே திருமணம் செய்தாலும் அப்புறம் குழந்தை பிறக்கணும். குழந்தை இப்போ 2-3 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, புத்திர பாக்கியம் இல்லைன்னா அப்போ குழந்தை பிறக்கும். அப்போ புத்திர பாக்கியம் இல்லையேன்னு ஒரு துன்பம். போது திருமணம் தக்க நேரத்தில் அமையலையேன்னு ஒரு பொண்ணு, திருமணம் நடந்தது, ஏதோ ஆசை, கடவுள் ஆசை நடந்தது, புத்திர பாக்கியம் வேணுமில்லவா, அப்படி அமைந்தால் துன்பம் இல்லை. அப்புறம் குழந்தை பிறந்தால் அதை வளர்க்கணும். 18 16 17 18 வயசு ஆனாலும் பிள்ளைக்கு நகை சேகரிக்கணும். அப்புறம் மருமகன் வருவான், மருமகன் ஒருத்தர் பண்புள்ளவனாக இருந்தால் போச்சு, இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான், துன்பம் தான். அப்புறம் மாத பொழுது வீட்டுக்கு 9 மாதம் வீட்டுக்கு, அப்புறம் வளர்ப்பு போடணும், 7 மாதம் 9 மாதமோ. அப்போ பிரசவத்துக்கு துன்பம். அப்போ குழந்தை பிறந்தோடனே பேர பிள்ளைக்கு இது பொண்ணுமில்லவா, அது எதுக்கு சேவை செய்யணும். ஆக குழந்தை தான் கருவில் இருந்து வரையிலும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் துன்பமாகவே இருக்கும். இவ்வளவு துன்பத்திலேயே மகிழ்ச்சி எப்படி இருக்கான்னா, அது ஒன்றே ஒன்று, அவன் ஒரு கடுகு திணித்து ஒரு இன்பம், உடலுறவு கொள்ளும் போது ஒரு இன்பம், அது சுவையான உணவு கொள்ளும் போது இன்பம், நல்ல உறங்குவதற்கு ஆரோக்கியமான இடம் அமைந்தால் அது இன்பம். உணவில் வரும் மகிழ்ச்சி, உணவினால் வரும் மகிழ்ச்சி, உறக்கத்தில் வரும் மகிழ்ச்சி, அது பெண்ணுறவுங்களத்தில் வரும் மகிழ்ச்சி. அதுதான் அவனுக்கு. மற்றொரு மகிழ்ச்சி இருக்கு. அது என்ன மகிழ்ச்சினா, மக்கள் மெய்த்திண்டல் உடற்கின்பம், மற்ற ஒரு சொற்கேட்டல் இன்பம் செவிக்கினான். இல்லை அன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா, மனைவிகிட்ட மகிழ்ச்சியாக பேசுகிறான். அவள் அந்த அது காதல், அது இயற்கை கொடுத்த ஒரு வாய்ப்பு. பெண்ணுக்கு ஆணுக்கும் உறவு வைத்ததே கடவுள் தந்த வெறும் பாக்கியம். அது அவருக்கு அது ஒரு மகிழ்ச்சி. ஆக அந்த மகிழ்ச்சி நீடிக்குமா? தம்பதிகள் தான் இருவரும் ஒத்த கருத்துள்ளவர்கள், இருவரும் ஒத்த கருத்துள்ளவர்கள், ஒத்த கருத்து, ஒத்த அழகு உள்ளவர்கள், ஒத்த கல்வி உள்ளவர்கள். நீடிக்குமா?
அவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பலாம், திருமணம் செய்து மகிழ்ச்சி அடைவதற்கு தான். அதற்கு இயற்கை ஒத்துழைக்கணும் அல்லவா? கணவனுக்கு நோய் வந்தாலும் மனைவிக்கு துன்பம், மனைவிக்கு நோய் வந்தாலும் கணவனுக்கு துன்பம். அந்த இன்பமும் குறுகிய காலம்தான். திருமண தம்பதிகள் உள்ள ஆரோக்கியத்தோடு இருந்தால் கிட்டத்தட்ட திருமணம் ஆகி ஒரு 30, 35, 40 வருஷம்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம். அதை உடலுக்கு பொறுத்து. திருமணம் ஆகி 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷத்திலேயே இன்பம் மற்ற போகின்ற வாழ்க்கை இருக்குது. வினைப்பயனர் திருமணம் ஆகி 6 மாதம், 1 வருஷம், அது 10 வருஷம், 5 வருஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. மனைவிக்கு நோய் வந்துடும், கணவனுக்கு நோய் வரும், அது பொல்லாத வறுமை வரும். வறுமையும் துன்பம், கடனும் துன்பம். எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்கு. அந்த ஒரே ஒரு இன்பம், மனைவி மக்கள் மெய் திண்டர் உடற்கு இன்பம். அந்த ஒரு இன்பம் அவனுக்கு தன்னுடைய அன்பின் காரணமாக, இருபாலருக்குள்ள அன்பின் காரணமாக, காதல் முதிர்ச்சி, அன்பின் முதிர்ச்சி, காமத்தின் முதிர்ச்சியால் வந்த குழந்தை. அந்த குழந்தையை தொடுதல், மக்கள் மெய் தீண்டல், மெய்னா உடம்பு, மெய் தீண்டல் உடற்கு இன்பம். மற்ற ஒரு சொல் கேட்டு இன்பம் சுவைக்கினா அந்த குழந்தையை தொடுதல், அந்த மழலை சொல் கேட்டல், இதுதான் அவனுக்கு இன்பம். அது இந்த குழந்தையா இருக்கும்போது 18, 20 வயசாச்சுன்னா பையன் ஒரு மாதிரியாக பேசுவான். அது இன்பமாக இருக்க முடியாது. நல்வினை இருந்தால் மகனும் பண்போடு நடந்துக்குவான், தீவினை இருந்தால் மகனும் புறன்பட்டு பேசுவான். ஆக எல்லாம் இந்த குழந்தையா இருக்கும்போது தான். கொஞ்சம் வயசானா அது பிரச்சனை தான். ஆக இன்பத்தை அனுபவிக்கிறான். பெண்ணுறவு கொள்ளும் காலத்தில் இன்பம், அவரோடு பேசும் காலத்தில் இன்பம், காதல் மிகுதிச்சால். குழந்தை தொடும்போது இன்பம். அடுத்து அந்த சொல் மழலை சொல் கேட்டல் இன்பம். கொலையில் இறுதி யாழ் இறுதி என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதன. அது அந்த குழந்தை மழலை சொல்லுடைய தன்மை பெருமையை பேசுவதாகும். குழலும் யாழும் இனிமை என்று சொல்வார்கள். யாரு? குழந்தை மழலை சொல் கேளாதவன் சொல்லுவான். அது சுருக்கமாக சொல்றோம். ஆக இசையால் வரும் இன்பம். நல்லா உயர்ந்த புல்லங்குழல், யாழ். குழல்னா முதவே வச்சுட்டான். குழல் இனிதி யாழ் நிதி 2வது ஐட்டமாக போடுச்சு. யாழ் வீணை, யாழ் என்ற கருவி இருக்கு, இசைக்கருவி. மிக இனிமை தருவது புல்லங்குழல் தான். அது செவிக்கு இன்பம். அடுத்து ஒரு சிறந்த காட்சி, மலர்களை குவித்து இருப்பார். பல வகையான மலர்கள், பல்வேறு வகை கனிகள், பல்வேறான காட்சிகள், காட்சியால் வருகின்ற இன்பம். சினிமா, டிராமா, டிவி, இது போன்ற வண்ணங்கள், பல்வேறு வண்ணங்களை கண்டு மகிழ்ச்சி அடைது. பல வகையான பல வண்ணங்கள், பல நிறங்கள், பச்சை, புளு, சென்னை சிகப்பு, மாதிரி வெள்ளை, இது போன்ற வண்ணங்கள் இருக்கு. வண்ணத்து பூச்சியாக வண்ணங்களும் மகிழ்ச்சி தருது, கண்ணுக்கு மகிழ்ச்சி தருது. பார்த்தால் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி அடைவது கண்ணு தான், மனம்தான். கண்களால் வருகின்ற இன்பங்கள். அடுத்து இசை, பாடல், இனிமையாக பாடுதல். தெய்வீக இசை உள்ளவர், தெய்வீகமாக பாடுகின்ற சீர்காழி கோவிந்தராஜ் அவர் இசையே தெய்வீகமாக இருக்கும். அவர் இசையை அமைத்து கொடுத்தவர் இசையமைப்பாளர். பாப்பாவின் இது இன்சியல் தீயா பாப்பான்னு சொல்லுவார். அவர் தெய்வீக இசையமைப்பாளர். அவர் பேருக்கு இவர் பாடினால் மகிழ்ச்சி தரும், அவர் பேரை கேட்டாலும் மகிழ்ச்சி தரும். என்னை போன்றோர் டிஆர் பாப்பான்னு நினைக்கிறேன். ஆக இசையால் வருகின்றும் பார்த்து காட்சிகளால் உயர்ந்த நீர், இது அருவி, பசுமையான இடங்கள், நீரோடைகள், பசுமையான இடங்கள், உயர்ந்த மரங்கள், மா, தென்னை, வாழை, இது போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய தாவரங்கள், அதையும் மகிழ்ச்சி. அது காட்சியால் வருகின்ற மகிழ்ச்சி, இசையால் வருகின்ற மகிழ்ச்சி, சுவையால் வருகின்ற மகிழ்ச்சி. பல்வேறு வகையான சுவைகள், அறுசுவைதான். வகை வகையான உணவுகள் உண்டு ரசித்தல், நாவுக்கு சுவை. அடுத்து நறுமண சுவை. அப்போ மல்லிகைப்பூ, மருவு, மறிக்கொழுந்து, மல்லிகை, மனோரஞ்சிதம், மகளம், இது மலர்கள் இருந்து வருகின்ற நறுமணம். மூக்குக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நறுமணம் மூக்கு மகிழ்ச்சி தெரியாது, அது மூலமாக நம்ம நறுமணத்தை அனுபவிக்கிறோம். நாவுக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு சுவையை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அது மனசுக்கு தான் தெரியும். இப்போ உணவுப் பொருள் நாக்கில் இருக்குன்னு சொன்னால் அது என்ன பொருள்னு சொல்றதுக்கு மனசுக்கு தான் தெரியும்.
கண்கள் பார்த்து காட்சியை காட்டும், ரசிப்பது மனம். காது இசையை கேட்கும், ரசிப்பது மகிழ்ச்சி அடைவது மனம். ஆக ஐம்புலனுக்கும் ஐம்பொறிகள் அது ஒவ்வொன்றாக ஒரு பொருளை சேகரிக்கும். செவி இசையை சத்தத்தை வாங்கும். எரும மாடு சத்தம் போடும், குயிலும் சத்தம் போடும். எருமைங்கிற வார்த்தையை உங்களுக்கு புரியும். பசு ரொம்ப மென்மையான பெயர் தேவை. அப்போ குயில் ஓசை கேட்கும், இனிமையாக இருக்கும். அந்த ஓசையில் செவிதான் சேகரிக்குது குயில் ஓசையையும் எரும மாடு சத்தத்தையும். எருமாடு அது ஒரு வகையாக சத்தம் போடும். கழுதைய சத்தம் போடுன்னு சொல்லுவோம், அது ஒரு வகையாக சத்தம் போடும். ஏன்னா கழுதையாட்டம் கத்துறேன்னா. அப்போ அங்கேருந்து வர்ற ஓசையை எண்ணம் பிரிப்பது மனம். இசையை கண்டு இசையால் செவியால் வருகின்ற இன்பம். அடுத்து வாசனையில் வசையில துர்நாட்டம் இருக்கும். என்னடா கேட்க செய்யலையா? அப்போ செவி கேட்குது, செய்ய முடியலன்றது மனம். என்ன எப்போ போட சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்கிறான், பாப்பாப்பா தண்ணி போட்டால் அப்படிதான்யா சத்தம் போட்டு கிடப்பான். காது கொடுத்து கேள முடியாத சொற்கள், அது கசப்பு, மனசுக்கு கசப்பு. இனிமையாக இருந்தால் மனசு ரொம்ப ரசிக்கும், நம்ம இனிமையாக பேசுகிறாங்க. அப்போது செவியால் வருகின்ற துன்பம் நமக்கு புரியாது, கண்டபடி பேசிகிட்டு இருப்பான், காதில் கேட்க சகிக்காது. அப்போ செவியால் வருகின்ற துன்பம். இதே செவி முன்ன குயில் ஓசை கேட்டது, குழல் ஓசை கேட்டது, இனிய பாடலை கேட்டு இனிய பாடலை சேகரித்தது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு கேட்கவே சகிக்க முடியாத சொற்களை கேட்டது, மனசு துன்பம் அது. அப்போ கேள்வியில் கேட்பதில் மகிழ்ச்சி உண்டு, துன்பமும் உண்டு. பார்க்கிறான், அருவருப்பா இருக்கு. என்ன கண்களே, மலரடி கண்டது மகிழ்ச்சி, கண்களாக மகிழ்ச்சி அடைஞ்சது, அது பார்க்கறதுக்கு தெரியும். மலர்கள் வகை வகையான மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள், கண் கவரக்கூடிய மலர்களை கண்டாய், நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ அருவருப்பானதை காணுகின்றாய். செத்து கிடப்பது அது பார்க்க அருவருப்பானது, அல்லது நரகு. அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு துன்பம். பல்வேறு வண்ணங்கள் உடைய மலர்களை காணுங்கால் மனசுக்கு மகிழ்ச்சி. இனிமையான கருத்துக்கள், இனிமையான பேச்சுகள் கேட்கும்போது மகிழ்ச்சி, இனிமையான இசை கருவிகளை கேட்கும்போது மகிழ்ச்சி. அப்போ செவியால் வருகின்ற மகிழ்ச்சி, கேட்க சகிக்க முடியாத வார்த்தை, செவியால் வருகின்ற துன்பம். பல காட்சிகளை கண்ட கண்கள் காட்டியது, பல காட்சிகளை கண்டது மகிழ்ச்சியானது. அருவி வருதல், அங்கே இருக்க மலர் கூட்டங்கள், அங்கே உயர்ந்த தாவரங்கள், பல்வேறு வகையான பறவையினங்கள், அது ஓசை, கிளி ஓசை, குயில் ஓசை, இப்படி பல்வேறு வகையான ஓசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தது. அதெல்லாம் பார்க்கிறான். அது பார்த்து மகிழ்ச்சி உண்டு பண்ணியது கண்கள். அருவருப்பானதை அருவருப்பானதும் பார்க்கும், அது கண்ணை மூடிக்கலாம். பார்க்க சந்தர்ப்பம் ஏற்பட்டால், பாப்பா என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கு, அப்போ பார்வையால் வருகின்ற துன்பம். என்ன அருவருப்பாக பேசுகிறான், கேட்பதால் வருகின்ற துன்பம். உணவையா இது, சாப்பாடாக போட்டான், எல்லாம் ஒரே உப்புயா, ஒரே காரம், என்னையா சாப்பாடு போட்டான். அப்போ நாவால் வருகின்ற துன்பம். நேற்று நல்லா சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்துச்சியா, நல்லா இருந்துச்சு. அப்போ நேற்று சாப்பிட்ட உணவு சுவையாக இருந்தது, மகிழ்ச்சி தந்தது. இன்று சாப்பிட்ட உணவு சரியில்லை. அப்போ உணவால் சுவையால் வருகின்ற துன்பம். சரியா, நல்ல நறுமணம் இருக்குது, நல்ல மகிழம்பூ சென்ட், புஷ்பராஜ், மறிகொழுந்து சென்ட் அது வாசனை தேவியா, அத்தர், புனுகு, ஜவ்வாது, அத்தர், சக்கரவர்த்தியனா, அது மறிகொழுந்து செண்டு தான். மறிகொழுந்து திரவ பொருள் தான், அதோடைய அதில் தயாரிக்கிறது. மறிகொழுந்து செண்டு தான் உயர்ந்த, உலகத்திலேயோ உயர்ந்த மறிகொழுந்து செண்டு. அது புஷ்பராஜ்னு சொல்லுவோம், மறிகொழுந்து செண்டு. அப்போ நறுமணம் வந்தது மூக்கு மூலமாக ஒரு நம்ம சுவாசிக்கிறோம், அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது. கிட்ட ஒரே நாத்தம் பண்ணான். நேற்று மகிழம்பூ செண்டு, மகிழம்பூ, மறிகொழுந்து, மல்லிகை போன்ற நறுமணம் உள்ள புனுகு, ஜவ்வாது, சந்த நத்தரை சுவைச்சது, நல்ல மகிழ்ச்சி தந்தது. மூக்கு மூலமாக மகிழ்ச்சி, அப்போ நாக்கு மூலமாக மகிழ்ச்சி, செவியின் மூலமாக மகிழ்ச்சி, கண்கள் மூலம் மகிழ்ச்சி. அப்போ ஒரே உருக்கமாக இருக்கு. பாப்பா இது நல்ல தென்றல் இல்லையா, உருக்கமான நேரத்தில் தென்றல் வந்து மாசி மாதம் வரும். அந்த காற்று மகிழ்ச்சி தரும். வெயில் நாட்டில் மாசி பங்குனி சித்திரையில் தென்றல் காற்று வரும்.
அப்பா பாப்பா அற்புதம்னா அதே காற்று உடம்புல உஷ்ணம் இருக்கும்போது அதே காற்று மகிழ்ச்சி. புரட்டாசி ஐப்பசி காலத்தில் கார்த்திகையில் நல்லா மழை பெய்திருக்கு, காற்று அடிக்குது, அதே காற்றை மென்மை அடிச்சுதுண்ணா. இப்போ கருமம்னா ஏன்னா மாசி பங்குனி காலத்தில் மகிழ்ச்சி அடைவித்த இதே காற்று இப்போ கருமம்னா. அதே காற்று ஒரு காலத்தில் மகிழ்ச்சி தந்தது, அதே காற்று ஒரு காலத்தில் துன்பம் தருதுண்ணா. அப்போ உடம்பால் வருகின்ற துன்பம் பார்வையால் வருகின்ற உடம்பால் வருகின்ற இது அது தென்றல் அடிக்கும் போது உடம்புக்கு இன்பம், உடற்கின்பம். குளிர்காலத்தை காற்று அடித்தா அதுவே துன்பம். ஆக காற்றும் துன்பம், சுவையிலே துன்பம், நாசி மூக்கு காற்று நாசி மூலமாக கொண்ட துன்பம், பார்வையில் வருகின்ற துன்பம், கேட்பதில் வருகின்ற துன்பம். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் என்ன நல்லா இப்படி இருக்கு. அதான் உண்ணுவதுக்கு உணவு கிடைத்தால் துன்பம், கிடைக்காவிட்டால் துன்பம். ஜீரணவாது நன்றா சாப்பிட்டாக்கா ஜீரணம் ஆகாவிட்டால் துன்பம். அப்புறம் மலாஞ்சாரில் கிடையாது துன்பம். அது ஒவ்வாத உணவு, உடம்புக்கு பொருத்தமில்லாத உணவு தான், அதுவும் துன்பம். பொருந்துவது கிடைக்காவிட்டால் துன்பம், நல்லபடி தூங்காவிட்டால் துன்பம், அதிகமாக தூங்கினாலும் துன்பம். ஆக எப்போ பார்த்தாலும் கருவில் இருந்து கடைசி வரும் துன்பமாக இருக்கலாம். கருவில் இருந்து கடைசி வரும் துன்பம். மனைவி பண்போல் வரனா துன்பம். இனிமே பேசினா நம்மை புரிந்து கொண்டு கணவனை புரிந்து கொண்டு மனைவி பேசினால் அது மகிழ்ச்சி, இன்பம். கணவனுடைய வருவாய் அறியாது கண்ணா பின்னான்னு செலவு செய்வதாக இருந்தா அதுவும் துன்பம். இன்பம் தருவு தான் வந்தா வீண் ஆறாவரை செஞ்சு துன்பம் தந்துட்டு இருப்பான். பண்புணவனா இருந்தா முன்னே தெரியாது, வெளியே தெரியாது. முன்னே பண்புள்ளவனா இருந்தான், இப்போ பார்த்து ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான். ஆனால் நம்ம மது சாப்பிட்றவனா இருப்பான், போதைப் பொருள் சாப்பிட்றவனா இருப்பான், நம்ம சூதாடுகிறவனா இருப்பான். ஆக கணவனால் வருகின்ற துன்பம், கணவனால் பெருகுது ஒரு சிறிய இன்பமே. அப்புறம் கர்ப்பம் தெரித்தால் துன்பம், கர்ப்பம் தெரிக்காவிட்டால் துன்பம். ஏன்னா குழந்தை என்னாச்சு, என்ன 2 வருஷம் ஆச்சு, ஆமாம் குழந்தை இல்லை, துன்பம். சரி கரு தெரிச்சது 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆச்சு. கருத்தரிச்சலேருந்து உடம்பு பாதிச்சுட்டே வரும், உடம்பு சத்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாதம் ஆக ஆக தாய்க்கு படும் துன்பம் சொல்ல முடியாது. கருத்தரிப்பு ஆவிட்டால் துன்பம், கருத்தரித்தால் பிரசவ காலம் வரையிலும் 10 மாதம் வரையிலும் துன்பம் தான். அது ஒரு வகை துன்பம். அது குழந்தை பிறந்தப்ப நல்ல குழந்தையாக இருந்தா, ஆண் மகனாக இருந்தா, அது அழகாக இருந்தான்னா இன்பந்தான். அவதாரமாக இருந்தா, கைகள் வராமல் குழந்தையாக இருந்தா அழப்பாவமே 10 மாதம் சுமந்தேன், எனக்கு புத்திரபாக்கியலன்னு ஏங்கினேன், கரு தெரிச்சுது. இப்படி ஒரு அவதாரமாக இருக்கு. ஒரு கை இழுத்துக்கிட்டு ஒரு காலை இழுத்துக்கிட்டு விகாரமான குழந்தை. அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் துன்பம். யாரை பாவி, எனக்கு புத்திரபாக்கியம் கொடுக்காம தான் இருக்கலாமே, இந்த பாவி எனக்கு புத்திரபாக்கியம் கொடுக்காம தான் நான் மகிழ்ச்சி ஏற்றுக்குவேன். பிறக்க வச்சியே ஊமையாகவும் கூடாவும் சோடாவும் ஊனமுள்ள குழந்தைய கொடுத்தியே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நீ செய்த வேணே அது இப்படி இருக்கு. என் பிள்ளை பேசலை, ஊமை பிள்ளை, பிறவி ஊமை, கைகால் வராத பாவம். அட பாவமே, என்ன கொடுமை, என்ன துன்பம். அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுவாள். அந்த குழந்தை பிறந்திலிருந்து அந்த குழந்தைக்கு ஐயோ பிற்காலத்து என்னாகும், மூளை வளர்ச்சி இல்லையே குழந்தைக்கு, இந்த குழந்தைய என்ன செய்வோம், நமக்கு பிறகு இந்த குழந்தைக்கு கதி என்னாகும். 35 வயசாச்சு, ஒரு ஆள் வந்தார், 3 மகனும் மூளை வளர்ச்சி இல்லாதவே. எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஒருத்தனுக்கு 45 வயசாச்சு, அப்படியே செத்து தாய் தந்தை செத்து மடிகிறான். குழந்தையை பெற்றால் மகிழ்ச்சி தான், இருக்க வேணும், அழகாக இருந்தால், அறிவுள்ள குழந்தையாக இருந்தால். 3 மகனும் ஒரு சில தினங்களுக்கு வேணும். 3 மகனும் மன வளர்ச்சி இல்லாதவன். 3 மகனையும் தாய் தந்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்போது கவலையில் எப்போது ஏதோ உணவு உடை தருகிறார்கள். இவருக்கு பிறகு என்று அது ஒரு துன்பம். நமக்கு பிறகு இந்த குழந்தை கதியானவன என்ன போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய வினப்பயன் மூல வளர்ச்சி இல்லை, அங்கீகரணம் புத்திரபாகி இல்லை என்ற ஒரு துன்பம், பிறந்தும் துன்பம். அப்புறம் திருமணம் செய்து வைக்க வேண்டும், அதுக்கு அது சம்பந்தப்பட்டதெல்லாம் செய்துட்டு இருக்கு, அதுவும் துன்பம். ஆக என்னையா எப்படி இருக்குன்னா, அதான் வல்லவன் சொன்னா எடுக்கன்னு அழியாமை, இதெல்லாம் இருக்க தான் செய்யணும்.
என்னைய துன்பத்தை பொறுத்தே பேசிட்டு வரேன்னா அதிகாரம் பயப்பட்ட அதிகாரம் இடுக்கண் அழியாமை கலங்காமை. இப்படி ஒவ்வொரு வகையிலும் கடைசி வரையிலும் முதுமை வந்தால் துன்பம், இளமை வந்தால் துன்பம், முதுமை வந்தால் துன்பம், நரதிரை வந்தது, ஈழை இருமல் வந்தால் துன்பம். சில பேர் என்ன சொல்லுவான், ரொம்ப இருமல் இருக்கும், ரொம்ப கொடுமையான நோய் இந்த இருமல் தான், அவனும் தூங்க முடியாது, மற்றவன் தூங்க விட மாட்டான். அப்பாப்பாப்பா போட்டு அவனை கசைக்கும், இருமிக்கிட்டே இருப்பான், ஒரு வலி இல்லை. இன்னும் சில துன்பம் இருக்கு. வயதானவர்கள் மலைச்சலை அங்கேயே கடிப்பார், அவருக்கா துன்பம், அவனுக்கா துன்பம். அது அவர்களுக்கு பாதுகாப்பு தராமல, அது மலைச்சால் தள்ளணுமல்லவா. என்ன கொடு என்ன துன்பம், கடவுளே ஏன் இந்த துன்பத்தை தந்தேன்னா, இதை கொண்டுட்டு போயிட்டாலும் பரவாயில்லன்னா, வயசு 85-90 ஆச்சு, எப்படியாவது கொண்டு போடுன்னா. அவ கிளவி கேட்குறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுறேன். மருமக எல்லாம் சொல்கிறான், எப்படியாவது கொண்டு போங்கிறான். கடவுளே என்னை காப்பாற்றுகிறான் கிளவி. எப்படி இருக்கும் அவனுக்கு? இவன் கடவுளை கேட்கிறாள், அவர் கடவுளை வேண்டுறான். அப்பயே அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். இப்போ மாமன் மாமி தாய் தந்தை மலைச்சலம் கட்டிலே கிடக்கிறான். வாய்ப்பு கிடைத்ததும்மா, அறிவுடையவன் வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் நம் தாய் நம்ம தந்தை மலைச்சலம் கழிக்கிறான். அதை நாம் யாருக்கோ ஒருவருக்கு மலைச்சலம் சுத்தப்படுத்துகிறோம். ஆசான் பார்க்குறான், கடவுள் நல்ல பிள்ளை, தன்னுடைய தாயோ அல்லது பாட்டியோ அல்லது மருமகனோ தன்னுடைய மாமனாரோ மாமியாரோ முதியவர்களுக்கு தொண்டு செய்கிறான், சகித்து கொண்டு தொண்டு செய்கிறான், நாட்டத்தை பொறுத்து கொண்டு தொண்டு செய்கிறான். கடவுள் நல்ல பிள்ளை. அம்மா என்ன எப்படி அண்ணா, எனக்கு செய்வார்கள் இதை, எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இப்படி செய்கிறவருக்கு முதுமை வருமோ? முதுமை வரதான் செய்யும், நல்ல சாவாக இருக்கும். ஒரு முதியவளுக்கோ ஒரு வயதான கிழவிக்கோ கிழவனுக்கோ அவன் இருமுவான், கண்டத்தை துப்புவான். சகித்து கொண்டு தொண்டு செய்தால் அவனுக்கு நல்ல சாவு வரும். சகித்து கொள்ளாமல் வயதானவர்கள் இடறி பேசினால் வினை சூழ், வினை நமக்கு சூழாது, புண்ணியம் கிடைக்காது. எனது தந்தைக்கு காக்கா வந்து விட்டது, எல்லாரும் ஒதுங்கிட்டான், நான் பக்கத்தில் இருந்தேன், நான் தான் அதை சுத்தப்படுத்தினேன், எல்லாரும் ஒதுங்கி விட்டார், நான் அதை இருந்து பாதுகாத்தேன், அதை ஏற்றுக்கொண்டேன். சைப என்ன சொல், நடப்பது நடக்கட்டும், காடாதானே வரட்டுமே, சாவது எப்போ சாவுன்னு. அப்போ அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, தாய்க்கு என்னால் உதவி செய்ய முடியாது, பெண் அது. ஆக அதுவும் சந்தர்ப்பத்தில் வயதானவர்கள் என்ன வெக்கம், நம்மை பெற்றவள் தானே, அது உடம்பு குளிப்பாட்டணும், கதையெழுத்து மூடிட்டு உடம்பு குளிப்பாட்டு, மழைச்சத்தை அல்லு, மனைவி இல்லை நாலு மகை இல்லைன்னா நீ செய், உன்னை கடவுள் காப்பாற்றுவான், உனக்கு இந்த துன்பம் வராது. முதுமை வரும், ஆனால் நல்ல சாவு வரும். இப்படி கட்டிலே கடந்து நலியக்கூடிய வாய்ப்பு வராது. அப்போ பொறுத்து கொள்கின்ற அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு புண்ணியமும் உண்டு. வயதானவர்களை பொறுத்து ஈழையிருமலுக்கும் மலைஜலத்தை அள்ளுகின்ற பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, கடவுளின் முழு ஆசி பெறுகிறார்கள் அவர்கள். கடைசியில் அவர் மரணம் 85-90 வயசு இருந்தாலும் நடை உடையோடு இருப்பார்கள். நடை உடையினா தானே நடந்து சென்று மலைத்தலம் கழிப்பது. இடுப்பில் சில பேர்த்துக்கு தெரியாது, உணர்ச்சி இருக்காது, கடைசி காலத்துக்கு உணர்ச்சி இருக்காது, இடுப்பில் சீலை இருக்கா வேஸ்ட் இருக்கான்னு தெரியாது, அதை போயிட்டே இருப்பான், அடுத்தவங்க தான் சுற்றி விடணும். நடை உடையா இருக்காரா, நான் இருக்காருன்னா உடை இருப்பில் இருக்குது, மானத்தை காப்பதற்கு உடை இருப்பில் இருக்குங்கிற உணர்ச்சி இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய மலைஜலத்தை நடந்து வெளியில் செல்ல வேண்டும். அது இப்போதான் கழிவறை வீட்டில் இருக்குது, அந்த காலத்தில் இருக்காது. நடை உடையோடு இருக்கணும், நடையும் இருக்கணும் உடையும் இருக்கணும். நடைய ரோட்டில் போனால் என்ன ஆகும், 85-90 வயசு கிழவனாக இருந்தாலும் ரோட்டில் நிர்வாணம் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது வயசான காலத்தில். ஆக கடைசி வரையிலும் ஒரு முதியவர்களுக்கு மாமன் மாமிக்கோ தாய் தந்தைக்கோ உதவி செய்கிறவன் நல்லபடி சாவான். இந்த கடைசி வரை நடை உடையோட இருப்பான். நடை இருக்கும் உடையும் இருக்கும், இடுப்போட உடையும் இருக்கும், உணர்வு இருக்கணும் அல்லவா. அப்போ இது ஒரு வகை, அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தியாகத்தால் வருகின்ற துன்பம், தியாகம், அது தியாக உணர்வு, அது தொண்டு, அது கடவுள் தொண்டு.
முடியாதவர்களுக்கு முடிந்தவர்கள் செய்யக்கூடிய தொண்டு சிவத்தொண்டு, அது கடவுள் தொண்டு. பெண் இருக்கிறார், வீட்டில் 4-5 பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவி குழந்தையா இருந்தால் நல்லா சுவையாக சாப்பிடலாம். மாமன் மாமி இருக்கா, வருவாய் கொஞ்சம் தான் இருக்கு. கணவன் மனைவி பிள்ளையா இருந்தால் நல்லா சாம்பார், நல்ல 2-3 வகை காகரும் சாப்பிடலாம். வர்ற வருவாயிலை தான் கணவன் பிள்ளைகள் மாமன் மாமிக்காக பகிர்ந்து கொடுக்கின்ற பண்பு இருந்தால் அதுவும் கடவுள் தொண்டு தான். அது ஒரு வகை சிவ தொண்டு, அது தர்மம். தம் கையால் சமைக்கப்பட்ட உணவு வீட்டு உள்ளவர்கள் மகிழ்ந்து சாப்பிடுன்றால் அது ஒரு தர்மம். அது துன்பமாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு துன்பத்தில் ஒரு இன்பம் உண்டு. இப்போ ஒரு சமூக சேவை செய்வார்கள், ஜெயிலுக்கு போவார்கள், பல துன்பப்படுவார்கள். அது நாட்டு நன்மைக்காக. அந்த துன்பத்தால் மற்றவருக்கு செய்யக்கூடிய தொண்டு, மற்றவர் செய்ய உதவியால் வருகிற துன்பம் கடவுள் சேவை என்று சொல்லுவான். அந்த அதிகாரம் இடுக்கணும் அழியாமை, இடுக்கணும்னு துன்பம், துன்பத்தை கண்டு கலங்காமை. என்ன அப்போ துன்பம் இருந்தாலும் ஒரு இன்பம் உண்டு. இல்லாதான் துன்பம் அனுபவிக்கிறான். அவன் ஒரே ஒரு இன்பம், குழந்தையை தொழுதல், மலர் சொல் கேட்டல், மனைவியோடு உறவாடுதல், கணவன் மனைவி மகிழ்ந்த பேசுதல், அல்லது சில காட்சிகளால் வருது, செவியால் வருகின்ற இன்பம், சுவையால் வருகின்ற இன்பம், நல்ல உறக்கத்தால் வருகின்ற, நல்ல படுக்க, நல்ல தரமான இடத்துல உறங்குவது, அது ஒரு இன்பம். ஆக ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான் எல்லாரத்தான். அந்த துன்பம் ஒரு வட்டத்துக்கு உட்பட்டதா? ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒரு வகையான துன்பம். உத்தியோகம் போகிறது, வியாபாரம் செய்கிறது, என்ன செய்கிறான், விவசாயம் செய்கிறான், உத்தியோகம் செய்கிறான், தொழில் செய்கிறான், எதை செஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதில் துன்பம் இருக்குது. அந்த துன்பம் ஏற்படுறதுன்னு சொன்னான். மனைவி, மக்கள், தாய், தந்தை இவர்கள் பாதுகாப்பதற்காக குடும்ப தலைவன் துன்பப்படுறான். அதில் வருவாயை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறான். பாதுகாப்பு இவனுக்கு பாதுகாப்பு தானே. குடும்பம் இருந்தால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு பொருள் திரட்டி தர்றான், அதுதான் அவனுக்கு. இப்போ போக 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 நலிவு வரும், நரதரை வரும், அதுவாக துன்பம். இன்னொரு துன்பம் இருக்கு, தவத்தால் வருகின்ற துன்பம். தவத்தால் துன்பம் வரும். பட்டதெல்லாம் மெத்த உண்டு ஆண்டையே, நான் பட்டதெல்லாம் மெத்த உண்டு சொன்னேன். ஐயே மெத்த கடினார், நான் படும் பாடு சிவனே உலகர் நபிலும் பஞ்சு தான் படுமோனார் ராமலிங்க சாமிகள். ரொம்ப மிக கடினம், ராத்திரி தூங்க முடியாது. உப்புலா உணவு சாப்பிட்டாகும். இது தவத்தால் வருகின்ற துன்பம். நான் படும் பாடு சிவனே உலகர் நபிலும் பஞ்சு தான் படுமோ, சொல்ல தான் படுமோ, என்ன தான் படுமோ, காண்படும் கண்ணியின் மானுமடுமாறு கலங்கி நின்றேன், ஏன் படுகின்றனை என்று நீ இறங்காயெனில் என் செய்வேனார் ராமலிங்க சாமி. அவ்வளவு துன்பம். சிவருமான் சொல்றார், நான் பட்ட பாடு, பஞ்சு பட்ட பாடு, நான் படும் பாடு சிவனே, நான் பட்ட துன்பங்கள் சிவனே உலகர் நபிலும் பஞ்சு தான் படுமா. பஞ்சு அடிச்சு 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 தான், எந்த அளவுக்கு பஞ்சு அடிக்கிறானா அந்த அளவுக்கு அது மென்மையாக இருக்கும், அந்த அளவுக்கு அது காய் இருக்கும். பஞ்சு தான் படுமோ, சொல்லதான் படுமோ, அதோட துன்பத்தை சொல்லதான் படுமோ, சொல்ல முடியாது. என்னதான் படுமோ, அது என்னதான் முடியுமா, அதுக்கு என்ன விளக்கணும்? காண்படும் கண்ணியின் மாண்படுமாறு. என்ன செய்வார்கள், காட்டில் மான் பிடிப்பதற்காக வலை விரிச்சு வச்சிருப்பான். மானுக்கு தெரியாது, மான் வந்து அதில் மாட்டிக்கிட்டா அப்படியே தடுமாறும், போக முடியாது. வலையில் போட்டு பின்னிடுவோம், அதுக்கு ஒரு வலை இருக்கு, வலையை போட்டுவோம். காண்படும் கண்ணியின் மாண்படுமாறு கலங்கி நின்றேன், ஏன் படுகின்றனை என்று நீ இறங்காயெனில் என் செய்வேன் என்றார். அப்போ அவ்வளவு துன்பம் உள்ளது தவத்துக்கு. இல்லாதத்தான் துன்பம் அனுபவிக்கிறான். மனைவி, மக்கள், தாய், தந்தை மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த துன்பம் சொல்ல ஒண்ணா துன்பம், கடுமையான துன்பம். சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம், சுட நோக்கி போகிறான் வள்ளுவன் தவத்தில் அதிகாரத்தவன். சுடரும் பொன் போல், அது வெளிப்பாடு, இது உள்பாடு. இப்படிப்பட்ட ஒரு உயர் கொடுமையான துன்பம், அது தவத்தால் வருகிற துன்பம். வள்ளுவன் சொல்வான், துன்பப்பட்டால் அவனுக்கு குற்றம் இல்லை. தங்கத்தை வந்து அதை தொழில் செய்கிறவர்கள் ஊதுவார்கள், சுட இருக்கிற மாசு தீரும். சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடன்னு இருக்கிறனா, துன்பம் இருக்கதான் செய்யும்.
தொடர்ந்து ராத்திரி தூங்க முடியாது. நேற்று நான் தூங்குது 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். தூங்க முடியாது. பசி எடுக்கலாம், சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு. சாப்பிடலாம், உப்புல உணவு இருக்கும், அது துன்பப்பட்டு தான் ஆகணும். தூங்க முடியாது. தூங்குனா தான் தூங்கணும். 50 தூங்க முடியாது. தவத்து உள்ளவர்கள் 50 தூங்க முடியாது. இப்போ தூங்கினா போயிடும். அவ்வளோ கடினமான ஒன்று. ஆக தூங்க முடியாது. இப்படி ஒரு துன்பம் பதில் இருக்கு. ஆனால் அந்த துன்பம் அழியாத பேரின்பத்தை தரக்கூடியது. எல்லாரும் தான் படுகின்ற துன்பம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளோதான். இசைக்கருவி கற்பதற்கும் துன்பம் தான், ஆனால் பிறருக்கு மகிழ்ச்சி தருவது தான். ஆக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்று, முதியவர்களுக்கு தொண்டு செய்து அதை சகித்து கொண்டு தொண்டு செய்தால் கடவுள் ஆசி பெறலாம். நல்ல பிள்ளை. அந்த துன்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அங்கீகரிக்கப்பட்ட துன்பம். வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய துன்பம் அங்கீகரிக்கப்பட்டது. எப்படி கை குழந்தைக்கு செய்கிற? கை குழந்தை சரியில்லையா? கை குழந்தை மாதிரி தான் அவர்கள். கை குழந்தையா சத்தம் போட, அவங்க சத்தம் போட மாட்டார்கள். அது மௌன துன்பம். அது கை குழந்தை பசி அழுவும். இது புரட்சி துன்பம். மௌன துன்பது வயதானவர்கள் முக்கிக்கிட்டு மோனிட்டு கிடப்பான். தொண்டு செய்யணும். தொண்டு செய்தால் கடவுள் ஆசி பெறலாம். ஏன் இப்படி தொண்டு செய்யறேன்? என் வினை தீர்வதற்காக, அது எனக்கு ஒரு நல்ல கதி கிடைப்பதற்காக. எனக்கு அந்திய காலத்தில் இப்படி நன்மை வரக்கூடாது. அதுக்காக துர்நாட்டத்தை சுத்தப்படுத்துகிறேன். துர்நாட்டத்தை சுத்தப்படுத்தி அது மூலமாக என் வினையை தீர்த்து கொள்ளுகிறேன். வினை தீர்ப்பதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆக இப்போ அந்த துன்பத்தால் ஒரு மகிழ்ச்சி. பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டுவால் வருகின்ற துன்பம் நமக்கு இன்பம் தரும். பிறர் பசியாற்றுவித்தல், பசி என்ற துன்பத்தை மருந்து தரான், உணவு தரான். உணவு தரும்போது அது பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ அது உணவு கொடுக்குறான். பசி துன்பத்துக்கு உணவு தருகிறான். அடுத்து உடை. மானத்தை துணி தரான். மானத்தை காக்கணும்லவா? இப்போ துணி இல்லை, வருத்தப்படுவான். அவனுக்கு துணி கொடுக்குறோம். அவன் மானத்தை காப்பதற்கு துணி தருவது. அவன் மானத்தை காக்காவிட்டு அவன் துன்பப்படுவான். அடுத்து பசிக்கு துன்பத்துக்கு உணவு தர்றோம். அது ஒரு வகை துன்பம். பசி துன்பத்துக்கு உதவி செய்தல் உடை, அது திருமணம் செய்து வைத்தல், நோய்க்கு மருத்துவம் செய்தல். மற்றொரு துன்பத்தை உணவாக, உடையாக, மருத்துவமாக, அது வேறு வகையான துன்பங்களுக்கு இது தீர்த்தால் நமக்கு இன்பம் தரும். அப்போ பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தீர்த்தால் நமக்கு இன்பம் தரும். அது வருகின்ற துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாதுமா. வள்ளுவன் நோக்கம் துன்பத்தில் பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தீர்ப்பதால் வருகின்ற துன்பத்தை கண்டு பயப்படாமை. தவத்தால் வருகின்ற துன்பங்கள் இருக்கு, அதுக்கு கண்டு பயப்படாது. அதை கண்டு கலங்கக்கூடாது. அழிதல், கலங்குதல், சோர்வடையக்கூடாது. அப்போ எப்போது பார்த்தாலும் துன்பமா. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே துன்பம், ஆட்சிக்கு வந்த பின்னும் துன்பம். ஐயா, எல்லாத்துக்குமே துன்பம் தான். அகடிச்சு கடைசி வரலும் துன்பம் தான். ஒருத்தருக்கு மட்டும் இன்பமாக இருப்பான். அது யாருன்னா மூளை கோளாறு உள்ளவன், கிராக்கு பிடிச்சவன். அவனுக்கு எதுவும் துன்பம் இல்லை, துன்பம் இல்லை. அடுத்து துன்பத்திலேயே ஊறி வந்தவன், துன்ப கடல்ல இருந்து வந்தவன். அது யாருன்னா அவன் தான் தவசி. துன்ப கடல், துன்ப குளமோ கேணியோ இல்லை, துன்ப கடல். ஒரு தவசி ஒருத்தன் முன்னேற வரும் என்றால், ஒரு பக்கம் காம விகாரம், ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கும், உடற்சோர்வு இருக்கும். துன்ப கடலிலிருந்து வந்தான். துன்பம் என்ற காட்டில், பெரிய ஃபாரஸ்ட் காட்டில் போயிட்டு இருக்கான், கொடுமையான காட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அது போன்றது இது வருகின்ற துன்பம் கடைசியில் இன்பம், அது பேரின்பம். கராக்கு பிடிச்சவன், மூல கோளாறு உள்ளவன், அவனுக்கு துன்பம் இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் இவனுக்கு கடைசியில் பேரின்பம். தவசிகளுக்கு கடைசியில் பேரின்பம். சொல்ல ஒன்றாவது பேரானந்தத்தில் இருப்பார்கள். அதுக்கு முன்னே நான் படும்பாடு சிவனே உலகர் நபிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லாதான் படுமோ, என்னதான் படுமோ, காண்படும் கண்ணியின் மாண்படுமாறு கலங்கி நின்றேன், என் படுகின்றனே என்று நீ இறங்காயெனில் என் செய்வேன். அவ்வளவு கொடுமை. பஞ்சுபடும் பாடுபோர் பட்டாலும் பிறகு பேரின்பம் உண்டு. நித்தியத்தை நோக்கி போகின்றவர்கள், மோட்சலாபத்தை அடைய விரும்புகின்ற மக்களுக்கு துன்பம் வந்தால் நன்மையே நடக்கும்.
அதான் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட இருக்குன்னா துன்பத்தை சுட சுட ஏற்றுக்கிறது. உடம்பு அப்படியே அக்னி பிளம்பாக இருக்கும், அப்படியே தாங்க முடியாது. அதை சகித்து கொண்டால் நன்மை. இடுக்கண் வருங்கால் நகுக. இடுக்கண் அழியாமை என்பது இடுக்கனுக்கு துன்பத்தை கண்டு கலங்காதே. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுதுப்பு. துன்பத்தை எதிர்த்து போராடுவது எதுன்னா நகுதல் மகிழ்ச்சி அடைதல். புன்முறுவல் பூத்தனா, புன்முறுவல் பூத்தனா புன்ன சிறுமை, லேசாக சிரித்தால் புன்முறுவல், அடலை சிரித்தால் சிரிப்புன்னு சொல்லுவோம். ஏழனை சிரிப்பு, அது மகிழ்ச்சி சிறப்பு இருக்கலாம். ஆக கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த அதிகாரம் என்னன்னா இப்படி தான் இருக்கும். கருப்பையில் பட்ட கஷ்டம் கடைசியில் இருக்க தான் செய்யும். காமத்தால் வருகின்ற துன்பம், இன்னும் கோபத்தால் வருகின்ற துன்பம், கோபத்தால் துன்பம் வரும். அது சொல்லவே முடியாது. தன்னைத்தான் காக்கின் சின்னங்காக்க காவாக்க தன்னையை கொள்ளும் சின்னான். மரத்தில் வெகுளியை யார் மாட்டும். நாங்கள் நிறுத்திக்குவோம். ஒரு கவி சொல்லும் போதே மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் நிறுத்திட்டு தீய பிறத்தில் அதனால் வரும். செல்லிடத்து காப்பான் சின்னங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கிறன். அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டோம். இப்போ அந்த இடத்துல அவர் சொல்லுவார், அவர் என்ன செய்வார்கள், அந்த துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி ஆகுது. துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி ஆகுது. இது ஒரு கவி இதுக்காக சொல்லுது. அப்போ கோபத்தால் வருகின்ற துன்பம், சாபத்தால் வருகின்ற துன்பம், சபிச்சிருவான் நம்மளை. கோபத்தால் துன்பம், அது பொறாமை துன்பம், அது ரொம்ப ஒரு கொடிய நோய். அது அடுக்கால் உடையாருக்கு அது சாலும் உணார் வலிக்கையும் கேடு என்பதுன்னா பொறாமை உள்ளவனுக்கு அதே போதும். வேண்டிய பகைமை செய்யாத துன்பத்தை செய்யணும். பொறாமையால் வருகின்ற துன்பம், கோபத்தால் வருகின்ற துன்பம், வறுமையால் வருகின்ற துன்பம், காமத்தால் வருகின்ற துன்பம், நோயால் வருகின்ற துன்பம், பகையில் வருகின்ற துன்பம், கடனால் வருகின்ற துன்பம், வறுமையால் வருகின்ற துன்பம், பசியால் வருகின்ற துன்பம், ஜீரண ஆகாவிட துன்பம். பாப்பா துன்பத்துக்கே இலக்கானவன். இலக்கம் உடம்பு கிடம்பு என்றும் கலக்கத்தை கையாறக்கூடாது. அதை பார்த்து உண்மை. இலக்கம் உடம்புக்கென்பு, இலக்கம் உடம்புக்கென்பு என்றும் கலக்கத்தை கையாறக்கூடாது. அது ரொம்ப பெரிய வார்த்தை. உடம்பு எடுத்தாலே துன்பம் தாண்ட. அதை பற்றி கலங்காமல் இருப்பது தான் அது சிறந்த கொள்கை. இலக்கம் உடம்புக்கென்பு என்று, உடம்பு என்பது உடம்பு, இடுமன துன்பம். இலக்கம் உடம்புக்கென்பு என்பும் கலக்கத்தை கையாறக்கொள்ளாத மேல் உயர்ந்த மக்கள் அது கலங்க மாட்டான். அது இயல்புதான். துன்பம்தான், இயல்புதான். அதுக்கு கண்டு பயப்பட மாட்டான். நோய்க்கு மருந்து வந்து புற்றுநோய் வந்து விட்டது, மருத்துவம் செய்கிறான். இந்த மருத்துவம் ஒரு 3 நாளைக்கு இந்த மருத்துவனை பார்ப்பான், சரியில்லைன்றான். அப்புறம் அந்த மருத்துவன்ட்ட போவான், அவன்கிட்ட ஒரு 3 நாளைக்கு பார்ப்பான், அவனுக்கு 2000 நம்ம மாதிரி செலவாகும், அவனும் சரியில்லைன்னா. அப்போ ஒருத்தன் வருவான். சென்னையில் ஒருத்தர் இருக்கார், திருச்சியில் ஒருத்தர் இருக்கா, இந்த டாக்டர்கிட்ட போனான். அங்கே போய் ஒரு வாரம் தான் இங்கே இருந்தான். அங்கே ஒரு 10,000 செலவாச்சு. அப்புறம் கையில் காசு இல்லை, அப்புறம் வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கேயா போனேன்னா திருச்சியில் வந்து சோனா சேர்த்துட்டு போனான். எதை 3 நாள் ஆச்சு, ஒரு வாரம் 10,000 செலவாச்சுன்னா. சென்னையில் அருணாச்சலம் இருக்காருண்ணா, அங்கே போனான். அங்கே ஒரு அங்கே ஒரு 10-15,000 செலவாச்சு. இது கேரளாவுக்கு போங்க, திருவனந்தபுரத்தில் பெரிய ஒரு டாக்டருக்கு அங்கே போனேன். அங்கே அருணாச்சலத்துக்கு போனேன். ஒரு எல்லாம் ஆச்சு. அங்கே எல்லாம் காசு செலவாச்சே தவிர குணமாகலை. ஒரே ஒரு டாக்டர் சொன்னார், உனக்கு புத்துநோய் வந்து விட்டது, நீ இருந்தால் 1 வருஷத்துக்கு இருக்கலாம், அது உன்னுடைய வினைப்பெயர், நீ என்ன செலவு செய்தாலும் முடியாதுன்னா. ஏன் திருச்சியில் செய்தார், எல்லாம் சென்னையில் பார்த்தான், திருவனந்தபுரம் போனான், சென்னை டெல்லிக்கு போனார், அங்கே போனார், கல்கத்தா போனார், பாம்பே போனார், அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, எடுபடல இங்கே. அப்போ ஒரு முடிவுக்கு வரார். அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா, இடுக்கண் வருங்கால் நகுகன்னார். துன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடையினார். யார் சொன்ன? வள்ளுவர் சொன்னார். கெடு வச்சுட்டான்ல அவனுக்கு. பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும். 1982 அல்லது 34, 35 அல்லது 50 ஆண்டு 1950 டிசம்பர் 6ஆம் தேதி தெரிஞ்சது பிறந்த தேதி. இறக்கின்ற தேதி என்ன ஆகும்னா 2004 டிசம்பர் 6ஆம் தேதின்னு சொன்னால் 2001 ஊருக்கு போயிடுவான் அவன். என்ன காரணம்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை பிறந்த தேதி ஞாபகம் இருக்கும், பிறந்த தினம் கொண்டாடிட்டு இருப்பான், பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான்.
யாரும் இறக்குற நாளை கொண்டாட முடியாது. நான் இது 2002 2003 2004 டிசம்பர் 6ஆம் தேதி நான் செத்து போவேன். அதுக்குன்னு யாரும் முன்னே விளையாட கொண்டாடி இருக்க மாட்டார். அது வேற இது யாரும் அப்படி நான் விசாரித்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் செய்தாராம். ஒருத்தர் சொல்லிவிட்டார், இந்த 3 மாதத்துக்குள் இறந்து விடுவாய் என்றார். அவர் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தவர். எல்லோருக்கும் அழைப்பு தந்தார். என்ன செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் 6ஆம் தேதி ஒரு அழைப்பு வந்தது. எனக்கு பிறந்த தினம்னு சொன்னேன். என்னையா புதுமையாக இருக்குது, உங்கள் பிறந்த தினம் இது டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, 9ஆம் 6ஆம் தேதி பிறந்த தினம்னு சொன்னான். நான் 3 மாதம் செத்து போன மருத்துவம் சொல்லிட்டான். நான் முன்னையே நான் பிறந்த தினம் கொண்டாடுன்னு சொல்லிட்டான். ஆக பிறந்த தினம் தெரியும், இறக்கின்ற தினம் தெரியாது. இறக்கின்ற தினம் நான் இத்தனாம் தேதி சாவம் என்று தெரிந்தால் முன்னமே அவன் இறந்து விடுவான். கவலைப்பட்டேன். அவன் சொன்னான், இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது நீ மகிழ்ச்சி அடையன். நகுதுனா சிரித்தல் இல்லை, உள்ளத்திலே மகிழ்ச்சி அடையன். அதனை அடுத்து ஊறுவதகுது புதல். என்ன காரணம்? துன்பம் வந்துதான் வரணும், குற்றோனே வந்து விட்டது, அது நம்மளை முடிக்க தான் போகுது. ஞானிகள் ஆசி இருந்தால் குற்றோனே வராது. ஞானிகள் ஆசி இருந்தால் வாதம் வராது. ஞானிகள் ஆசி இருந்தால் பல்வேறு நோய் வராது. புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்போ அது கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றான். அதான் முன்னே சொல்லியிருக்கேன், துன்பம் என்பது பல வகை உண்டு. ஒன்று சிற்றின்பத்தால் வருகின்ற துன்பம், மற்றொன்று பேரின்பத்தால் வருகின்ற துன்பம். சிற்றின்பது மனைவி மக்கள் இந்த உலக நடைகள், பொருளாதாரத்தில் வாழ்றது, உடனே கௌரவம் வாழ நினைத்தல், இதுக்கு துன்பப்படுதல் சிற்றின்பத்தால், இல்லாரத்தால் வருகின்ற துன்பம். அடுத்து பேரின்பத்தால், துறவால், மோட்ச லாபம் அடைவதற்காக, முத்தினை அடைவதற்காக துன்பம், அது பேரின்பம். அது பெரிய இன்பம், தொடர்ந்து தருகின்ற இன்பம். அது இப்போ பேரின்பத்தால் வருகிற துன்பம் ரெண்டுக்குமே வள்ளுவன் சொல்லுவான். சிற்றின்பத்தால் வருகிற துன்பம் இருந்தாலும் சரி, பேரின்பத்தால் வருகிற துன்பம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீ மகிழ்ச்சி அடைந்தாலும் அடையாவிட்டாலும் முதுமை என்ற துன்பம் வரத்தான் செய்யும், ஈழ இருமல் வரத்தான் செய்யும். அது நீ கண்டு சரியா, நீ சரியா முற்றுப்பட்ட முனிவன், நீ சொல்லிட்டு போவ, துன்பம் வந்தால் மகிழ்ச்சி அடையணும், அழுது பாரேன். நான் ஏன் வள்ளுவ பெருமானே, ஆசான் அகத்தி சாட்சி பெற்றிருக்கிறேன். பேரின்ப கடலில் மூழ்கி இருக்கிறேன், பேரின்ப கடலில் மூழ்கி இருக்கின்றாய், மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்கின்றாய், 1008 பாட்டு ஒளி ஒளிவு பெற்றிருக்கின்றாய், கல்வி கடல், கருணை கடல், பேராற்றல் பெற்ற பெருந்தகையை நீ சொல்ற. இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கணா துன்பம் வரும் மகிழ்ச்சி நீ சொல்லிட்டு போறியா, எனக்கு என்னால் முடியுமாண்ணா. அப்போ ஒரு மூலையில் உட்காந்து அழுது பாரு. நான் 1 மணி நேரம் அழுதுருக்கான். பெண்ணாக இருந்தால் ஒப்பாரி செல்வா, ஆனால் இருந்தால் அழுதுகிட்டு தானே. இப்போ என்னாச்சுன்னா நோய் அதிகமாக போச்சுடானா, ரத்த கொதிப்பு அதிகமாக, ரத்தம் அதிகமாகிவிட்டது. நீ துன்பப்பட்ட இன்னும் நோய் தாண்டா வரணும். அதுக்கு தான் சொன்னேன், நீ பேசாத, மகிழ்ச்சியாக இருந்து, நடக்கிறது நடக்க தான் செய்யும். நீ துன்பப்பட்டால் நோய்க்கு இன்னும் உரம் வலிமையை தாசந்திரனா, துன்பப்பட்டீங்கன்னா நோய்க்கு இன்னும் ஆக்கம் தந்த மாதிரி அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இடுக்கண் வருங்கால் நகுக, அதுதான் பல்வேறு துன்பங்கள். வீடு ஏலத்துக்கு போகுது, போட்டோம். மனைவிக்கு சரி மருத்துவம் சொல்லிட்டான், ஒரு 3 நாளாவது செத்து போனேன், நடக்கட்டும். கணவனுக்கு என்ன சொன்னார் மருத்துவர், அவர் தெரியாது, இன்னும் 1 வாரத்தில் அவர் செத்து போகிறன்னு சொல்லிட்டான் டாக்டர். என்ன செய்வேன்? தந்தை, அன்புள்ள தந்தை தான் மருத்துவர் சொல்லிட்டார், இன்னொரு வாரத்தை தாங்க பார்த்துக்கிட்டு நடந்துக்குன்னு சொல்லிட்டார். கெடு வச்சுட்டான். எதுவும் ஒரு கெடு உண்டு, அப்போ நடக்கத்தான் செய்யும். கருப்பையில் வந்த துன்பம் கடைசி வரை வரதான் செய்யும். மனைவிக்கு மருத்துவம் சொல்லிவிட்டார், 1 வாரம் தான் தாங்க ஐயா, நீ சொல்ல வேண்டிய இடத்து சொல்லிவிடுனா. ஒரு மருத்துவம் வந்தால் உங்கள் அப்பா இன்னும் அம்மா இன்னும் ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு தான் இருக்கு, இந்த காலைக்குள்ளே செத்து போகலாம், ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டான். ஒரு 3 நாள் தாங்கல, ஒரு நாள் தாங்கய்யா, ஆள் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு ஆள் அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டான். மகனும் என்ன செஞ்சான்னா அழுதுகிட்டு தான். வள்ளுவன் சொன்னான், இடுக்கண் வருங்கால் நகுன, எங்கள் அம்மா சாப்பு. அப்படியா? அப்போ மூளையில் உட்காந்து அழுவுண்ணா. அதுதான் என்னாச்சுன்னா, அவனும் சாவ போகிறான், இவன் நினைத்து அழுவான்.
அவன் கவலையில்லாத இடத்துக்கு போகிறான். போதும்ப்பா துன்பம், அப்பா ஒரு பெரிய மகிழ்ச்சி. 7-8 ஆண்டுகளாக இரவும் பகலும் தூங்க முடியாத வருத்திய இந்த இருமல் நோய், காச நோய் இன்று எனக்கு விடுதலை கிடைத்தது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்பான் கடவுளை, யாருனே கொண்டுட்டு போயிடப்பா, என்னை கொண்டுட்டு போயிடப்பா. அவன் கேட்குறான் கடவுளை. இவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை காப்பாற்று. நீ காப்பாற்ற சொன்னாலும் அவன் விட மாட்டான். என்னை கொண்டுட்டு போன்னு சொன்னால் உடனே கொண்டு போக மாட்டான். ஏயா ஒரு வருஷமாக இந்த கிளவி கேட்குறான், எப்படியாவது கொண்டு போயா, என்னை கொண்டு போன்னு கேட்குறான். மழை ஜாலத்தை அவளுக்கு சகிக்க முடியல, அவளுக்கும் முடியல. கேட்குறா கடவுளை, என்னை கொண்டு போனா. வினைய இருக்க மட்டும் ஒன்றுட்டுக்கிட்டு நான் வர முடியாதுதான். நீ வினைய அணிவிக்கிற மட்டும் அங்கே தான் கிடக்கணும், நான் கிட்டே வரமாட்டேன். நீ சொல்லலாம் என்னை கொண்டு போயிடணும். வினைய அணிவிக்கிற மட்டும் நீ அதை விட்டு வர முடியாது, அங்கே தான் கிடக்கணும். இப்போ நரகத்தை கிடக்கிறேன்னா கெட, நீ கிடந்துட்டால் அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது. இல்லை வேற ஏதாவது மருந்து மாற்ற சாப்பிட்டு தூக்க மாற்ற செத்து போனால் இந்த நோய் பின்னாடி வரும். நீ முன்னே முடிச்சுக்கொள்ள நினைக்காதே, உன்னோட ஆயிலை முடித்துக்கொள்ள நினைக்காதே. நீ ஏற்றுக்கொள், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வந்ததே வினை தீர்வதற்கு என்று நீ உணர்ந்து கொள். இப்ப படுகின்ற துன்பம் வினை தீர்வதற்கு வந்து உள்ளது. யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் படும் துன்பம் முன்செய்த வினை தீர்வதற்கு வந்துள்ளது. யோகத்தால் தபத்தால் வந்தது. அது முன்செய்த வினையாலும் துன்பம் வரும். ஞானிகளுக்கு முன்செய்த வினையின் காரணமாக அவமானப்படலாம், நோய் வரலாம், பிரச்சனை இருக்கு. அவனும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மன்னனை அழைத்து, சக்கரவர்த்தி அழைத்து துன்பப்பட்டான். மாவீரனே, படை நெருங்கிவிட்டது, அடுத்த நாட்டு படை நெருங்கிவிட்டது, நீ சாகத்தான் போகிறாய், தளர்ச்சி அடையாது. வீரர்கள் எப்போதும் அப்படியெல்லாம் சாவை கண்டு பயப்பட மாட்டார். அந்த காலத்து ஒரு மன்னன் அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வந்தால் உடனே ஒரு அக்கினி மூட்டி விடுவார்கள். ஒரு 6-7 அடிக்கு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கும். தகன்னு அப்படி எரியும். சரி, வாசல் வந்து விட்டான். எதிரி படை வாசலுக்கு வந்து விட்டது, எல்லை நுழைந்து விட்டது. வாசல் அரண்மனை வாசலுக்கு வந்து விட்டான். அப்படியே சிரிப்பானா அவன். என்னையா இன்னும் ஒரு நேரத்துக்குள்ள சாகு, நான் அவன் கையில் சாக மாட்டேன். ஏதோ என்னிடம் ஆயுதம் இருக்கு, என்னை நான் மாய்த்துக் கொள்வேன். எதிரி கையில் அகப்பட்டு நான் சாவதை விரும்பவில்லை. அதை மகிழ்ச்சியாக தன்னை மாய்த்துக் கொள்வான். மனைவி பிள்ளைகளான நெருப்பை தெளி விட்டுவான். அந்த பிள்ளைகளும் ஏற்றுக்கும். அது கடவுளை வணங்கும். 10 வயது பையன் கடையில் வணங்கி என்னை ஏற்றுக்கொண்டு சொல்லி நெருப்பை பாஞ்சிடுவான். எதிரி கையில் நான் சாக மாட்டேன். அப்போது மகிழ்ச்சி அடைகிறான். நெருப்பில் பாய்கிறான். குழந்தைகள், மனைவிகள், கர்ப்பஸ்திரிகள் எல்லாத்தையும் நெருப்பில் விழுந்து சாகிறார். மகிழ்ச்சியோடு சாவார்கள். இடுக்கண் வருங்கால் நகுக. அவன் கையில் அகப்பட்டு அவமானப்பட்டு சாவதை விட பெண்களாக இருப்பாள், சிறு வயசு பெண்களாக இருப்பாள். அவன் கையில் அவமானப்பட்டு சாவதை விட நாம் சாவது நல்லதுன்னா. அப்படி ஒரு மரணம். ஒரு மன்னன் இருந்தான், கிருஷ்ணதாராய தேவர்னு சொல்லுவார். பெரிய வீரன் அவன். எது என்ன செய்தான், 11 முறை நெஞ்சிலே குத்தினான் வாள் எடுத்து. அப்படியே சிரித்துக்கிட்டு இருந்தான். 11 முறை நெஞ்சில் வாள் போயிட்டு வந்துட்டு, பட்டாகத்தி வாள் ஊட்டி இழுக்கிறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தான் எதிரி. அப்பா எப்பேற்பட்ட வீரன் இவன். அப்படியே கட்டி தழுவினானா. இப்பேற்பட்ட வீரனை நான் பார்த்தேன், என் வாயில் என் காலத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் பயப்பட மாட்டேன், சாவுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் நாட்டு மக்கள் காப்பாற்ற முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன். நான் எனக்காக வருந்தவில்லை. இன்னும் என் கடமை நாட்டுக்கு செய்ய நினைத்தேன். முடிவு வந்துவிட்டது. இந்த முடிவை கண்டு நான் அஞ்ச மாட்டேன். இடுக்கண் வருங்கால் நகுகண். அதனை அடுத்து ஊறுவதோக தூப்புதல். நோயாளி இருந்தால் நோய் வந்து விட்டது என்று 1 மாதம் 1 ஆண்டுக்கு தான் கெடு நிறைந்து விட்டான். மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி அடைந்தால் கூட 4 வருஷத்துக்கு இருப்பான். சோர்வடைந்தால் நோய் மிகுந்து விடும். வள்ளுவன் மருத்துவம் இது. நோயாளியாக இருந்தாலும் சரி, மருத்துவனாக நோயாளியாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லை எந்தெந்த வகையில் அந்த கடன் சுமை இருந்தாலும் சரி, எதுவும் நடக்குது நடக்கட்டும். கடன் சுமை வந்து விட்டு வீடு ஏலத்துக்கு வந்து வரட்டும். என்ன நானா விரும்பினேன், நான் முயற்சி எடுத்து பார்த்தா முடியல. கடன் சுமை வந்து விட்டது, வியாபாரம் நஷ்டமாகி விட்டது. நான் தளர்ச்சி ஒன்று சாகலாம், நான் சாக விரும்பவில்லை. சாக வந்தால் அது சாகுறேன். ஆக எதையும் கண்டு கலங்கக்கூடாது. கலங்குகின்றவன் முன்னமே அவனுக்கு நோய் வந்து விடும். சோர்வு நீடி ஆயுள் இல்லாத போக்கும்.
இப்படிப்பட்ட வள்ளுவன் மருத்துவம் சொல்லுகிறான், நீ துன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுவே துன்பத்தை வெல்லக்கூடிய உபாயம் அப்படின்னு சொல்றான். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது எதிர்த்தாக்குதல் சொன்னான். இப்போ எதிர்த்தாக்குதல் வேண்டும், ஒவ்வொருத்தனுக்கும் எதிர்த்தாக்குதல் வேண்டும். கடன் சுமையா பயப்படாதே, மனைவி நோய் வந்தா பயப்படாத, அடிக்காதவனா இருந்தா அடிச்சுட்டு பயப்படாதே எப்படி இருக்கு. ஆக மனைவிக்கு நோய் வந்தால் கணவன் தைரியம் சொல்ல வேண்டும். கணவனுக்கு நோய் வந்தால் துன்பம் வந்தால் மனைவி ஆறுதல் படுத்த வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்துவதும் ஒரு வகை மருத்துவம். அது பயப்படாதையா நான் இருக்கேன், நண்பன் இருக்கிறான், துன்பம் வரும்போது பயப்படாத நான் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஆறுதல், துன்பத்துக்கு உபாயம், ஒரு மார்க்கம். ஆக துன்பத்தை கண்டு பயப்படாதே என்ற அதிகாரம் நோக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும், பிரச்சனையை வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும், கடன் சுமை இருக்கதான் செய்யும், எல்லாம் வரதான் செய்யும். தளர்ச்சி அடையாது, இதுக்காக தன்னை அழித்துக் கொள்ளாது, தற்கொலை செய்து கொள்ளாதுன்னு சொன்ன. ஒவ்வொரு துன்பமும் நாமே விரும்புவது, அவருடைய வினை, அவரை வினைக்கேற்றார்கள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பம் முன்சே நல்வினை இருந்தால் கடைசி வரும் நிம்மதியாக இருக்கலாம், முன்சே தீவினை இருந்தால் அது நோயாக, வறுமையாக, பல்வேறு பிரச்சனையாக, பகையாக இருக்கும், வரத்தான் செய்யும். வள்ளுவன் அவன் அதே இடத்த சொல்லுவான், தனக்கு உகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கோலை மாற்றுறது என்ன. ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடி பற்றுகின்ற மக்களுக்கு வள்ளுவ பெருமான் மிகப்பெரிய ஆசான், கடவுள், எல்லாம் பரபிரமம். வள்ளுவ பெருமானே, என் தாயே, பெருந்தகையே, பேராற்றலே, பிறவிப்பு நீங்க மருந்தா இருப்பவனே, என்னை ஏற்று அருள் செய்யினா பயப்படாத மேகன், பயப்படாத மேகனே நான் பார்த்துக்கிறேன், என்ன என் கடன் அதை தீர்த்து வைக்கிறேன், என்ன மருத்துவம் புத்துணை நான் கிடக்கிறான் போடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன், தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லிட்டான், அவன் கிடக்கிறான் போடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன், மருத்துவனால் செய்ய முடியாதை மாற்றி வைப்பேன், மருத்துவன் தீர்க்க முடியாத நோயை நான் தீர்த்து வைப்பேன். வள்ளுவ பெருமான் நான், பரபிரமம் நான், மரணமில்லா பெருவாள் பெற்றவன். இந்த உலகத்தில் எந்த மூலையில் வள்ளுவ பெருமான் என்று அழைத்தால் அக்கறைமீது அருள் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு, என்னை அழைத்துப்பான். நான் முற்று பெற்ற முனிவன், காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், பொறாமை வென்றவன், முதுமையை வென்றவன், மரணத்தை வென்றவன் நான். வள்ளுவ பெருமான் சொல்லுகிறான், நான் சொல்லுகிறேன், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து உருவதகு கொள்ளன். என் திருவடியை உனக்கு நற்றால் சொல்லுவான். நீ என்னை பற்றி அறிந்து கொள்வதே கல்வி. கற்றையினால் ஆய பயன் கொள். என்ன கற்றிருக்கேன், கற்று என்ன பயன் கேட்டான். கற்றையினால் ஆய பயன் கொள், வாளறிவன் நற்றால் தொடர்னா. தூய்மையான அறிவுள்ளவன். அது என்ன, தூய்மையான அறிவுள்ளவன் காம விகாரற்றவன், தூய்மையான அறிவுள்ளவன் வினையற்றவன், தூய்மையான அறிவுள்ளவன் மரணமற்றவன், தூய்மையான அறிவுள்ளவன் கடவுத்தன்மை பெற்றவன். அவன் திருவடியே நற்றால், நல்ல திருவடி. என்னுடைய திருவடியை நீ பூஜை செய், வள்ளுவனாகி என் திருவடியின் பூஜை செய், நான் உன் கவலையை தீர்த்து வைப்பேன். எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பேன். என்னை கேட்குறேன், என்ன கேட்பேன்னா, அடிக்கணும் ஞானம் சேர்த்திக்கணும், என் ஆசி இருக்கு, கடன் சுமை தீரணும், என் ஆசி இருக்கு, நூலை படிக்கணும்ப்பா, நூலை படிப்பதற்கு ஆசி வேணும், ஆசி இருக்கு, படித்தாலும் பொருள் தெரியணுமே, அதுக்கு ஒன்று ஆசி வேணும். அது சின்ன விஷயம் இல்லை. வள்ளுவன் திருக்குறள் பெரிய கடல், அது ஒரு பெரிய கடல், கருணை மிகுந்த கடல். மற்றும் தொடர்பாடைவன்கொள் பிறப்பற்கள் உற்றார்க்கு உடம்புமே கண்ணா. மற்றும் பிறவி துன்பத்தை ஒழிக்கின்ற நீ மற்ற தொடர்பு ஏன் வைத்துக் கொள்கின்றாய்? அது கடல். பிறப்பண்ணும் பேதமே நீங்க சிறப்பண்ணும் செம்பொருள் காண்பதறிவுன்னா. பிறவி ஒருத்தன் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் என்று பொருள். ஒருத்தன் மீண்டும் பிறக்கிறான், நம்ம மன்னனா பிறந்தாலும் அறியாமல் உள்ளவன் தான். அது சாதாரண மனுஷனா, சாக்கடை கிடப்பவனு, சாதாரண ஒரு வறுமையில் கிடப்பனும் அறியாமல் தான். பிறப்பண்ணும் பேதமே நீங்க சிறப்பண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுன்னா. நீ அறியண்ணா, பிறவிக்கு காரணமான அறியாமையை உடைத்திருந்த மன்னன் வீரண்டா நான். என்னை தொடர்ந்து வருகின்ற பிறவி, அதை புறமு ஓட ஓட துரத்திருக்கிறேன். என்னை தொடர்ந்து வருகின்ற பிறவியை உடைத்தெறிந்திருக்கிறேன், வெற்றி கண்டிருக்கிறேன். அது யார்? நான். யமனை வென்றவன் நான், யமனை வென்றவன், யமனை கொன்றவன் நான். யமன் யார்னா? ஈழை இருமல் முதுமை காமம் யமன், அதை கொண்டு விட்டேன். ஆகவே நான் பெரியோன், என் திருவடியே உயர்ந்த திருவடி நற்றால்.
என்னை புரிந்து கொள்வதே கல்வியாகும். ஏயா ரெண்டாவது பாடலில் வச்சேன்னா என்னை போன்றவனை அறிந்து கொள்வதே கல்வி. இல்லைன்னா அவன் கல்விக்கு கட்டி எதுக்கடா ஒன்று பயன்படாதான். இங்கே எடுக்கன் வருங்கால் நகுன்னா. ஆக துன்பம் வரும்போது அவன் திருவடியே நமக்கு மருந்தாக இருக்கும். வள்ளுவெருமான் திருவடியே நமக்கு துன்பத்திற்கு மருந்து. வள்ளுவன் பெருமான் ஒரு திருவடியே அறியாயம் நீக்கக்கூடிய ஒரு மருந்து. பெரிய துன்பத்தோடு தெரியக்கூடிய நற்றாள் தோளாரியனின் அவன் திருவடியை தொழுவதே கல்வியின் பயன். வள்ளுவெருமானுடைய தூய்மையான அறிவுள்ளவன். வாலிம் என்றால் தூய்மையான அறிவுடையவன் திருவடியாகிய தூய்மையான அறிவுடையவன் வள்ளுவ பெருமான். அவன் திருவடியை பற்றி பூஜை செய்தால் துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலையில்லா வாழ்க்கை வரும். வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் நமக்கு ஒரு சித்தர்கள் திருவடியை பூஜை செய்து கொப்பானது. வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் ராமலிங்கசாமி திருவடியும் மாணிக்கவாசன் திருவடியும் திருஞான சம்பந்தன் திருவடியும் ஆசான் திருமல் தேவன் திருவடியை அகத்திய திருவடியை பற்றி வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் சாட்சாத் பரபிரம சொருவியாக பரபிரமத்தின் திருவடியை பூஜித்ததாகும். அவன் சொல்லுகிறான் இடுக்கன் வருங்கால் நகுன்னா. என்னுடைய ஆசி பெற்றவன் நீ. உனக்கு துன்பம் வந்தால் விடுவனும் நான். அறியாமையை போக்குவேன், ஆயுள் பெருக்கம் தருவேன். அறியாமையை போக்குவேன், நோயில்லா வாழ்வு தருவேன். என் திருவடியை பற்றி நான் அறியாமையை போக்குவேன், நோயில்லா வாழ்வு தருவேன். என் திருவடியை வள்ளுவ பெருமானே, என் தாயே, என் அறிவே, என் உணர்வே, என் உணர்ச்சியே, ஈடியனையிலா மாமருந்தே, அற்புஞ்சோதி ஆண்டவனே என்று வள்ளுவனை வணங்கினாள். அவன் சொல்லுகிறான் துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சம் திருவள் தருவான், ஞானிகள் தருவார்கள். ஒன்று புண்ணியவனாக இருந்தால் புண்ணியம் இருந்தாலும் பிறவி வரும் அல்லவா. பிறப்பெண்ணும் பேதமின் நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது. செம்பொருள் சொல்லவில்லை, சிறப்பெண்ணும் செம்பொருள்னா செவ்விய பொருள். பெருமைக்குரிய பொருளை அறிந்தவன் பேதமேற்று இருப்பான். அப்ப பேதமை அறியாமை தான் மீண்டும் பிறவி காரணம். ஒருத்தன் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான் மாடைய. பிறக்காதவன் சிறந்த அறிவாளி. அதுக்கு உபாயம் நற்றாள், பிறவி பிணியை உடைத்தெறியக்கூடிய நற்றாள், பாவத்தை பொடியாக்கக்கூடிய நற்றாள், வறுமையை பொடியாக்கக்கூடிய நற்றாள், அறியாமை பொடியாக்கக்கூடிய நற்றாள். அவன் திருவடியே நமக்கு துணை. திருவடி துணை இருந்தால் துன்பத்தை கண்டு பயப்படாமல் இருக்கலாம். தியாக சிந்தை வரும், எல்லாம் நன்மை உண்டு. ஆகவே துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது என்றால் ஒன்று தான் புண்ணியவனாக இருக்க வேண்டும். அது புண்ணியவன் ஆசையாக இருக்க வேண்டும். புண்ணியவன் ஆசி. புண்ணியம் என்றாலே திருவடியை பட்டுவன் தான் புண்ணியவான். புண்ணியம் செய்யலாம், புண்ணியம் இருக்கிறான். எத்தனை புண்ணியம் செய்தாலும் யமன் வந்து விடுவான். எத்தனை வாசி பாய்ச்சி மூச்சு கட்டினா, பத்மாசனம் போட்டு மூச்சு கட்டினா, மயிலாசம் போட்டு மூச்சு கட்டினா, நின்றுக்கிட்டு மூச்சை கட்டினா, உட்காந்து மூச்சை கட்டினா, படுத்துக்கிட்டு மூச்சை கட்டினா, ஓடிக்கிட்டு மூச்சை கட்டினானா எடுபடல. இங்கே ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ. ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி வித்த குதிரை போல் தர்மம் வந்து நிற்கணும். என்ன ஆடு நாடுதுன்னா மன்னனாக ஒரு அரசாட்சி சிவனுக்கு ஆடு மாடு படை யானை படை குதிரை படுத்தார். இவர் இப்படி இழுத்து இப்படி விட்டார். என்னையா செய்யறான யோகா செய்தார். பல்வேறு வகையான கோடி வாசி பல்வேறு வகையான யோகா பயிற்சி கற்றும் ஒரு பைசாக்கு போராட்டம் பண்ண மாட்டான். அவன் யானைப்படை குதிரைப்படை காலால் படை எல்லாம் இருக்கு. அவனும் ஒரு பைசாக்கு போராட்சி பண்ண மாட்டான். அவன் காசு போட மாட்டான், இவனும் காசு போட மாட்டான். மூச்சை இப்படி கட்டினா அப்படி கட்டினா அப்படி எல்லா பயிலும் உருப்பவே மாட்டான். யாரா பண்ண உருப்பினான்? ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். யாராவது யாராவது வருவானோ, யாராவது சாப்பாடு போடலாமோ, எங்கேயாவது கிடைப்பானா, சாப்பாடு கையில் இருக்கு, சுட சுட கொடுக்கணும். நல்லபடி நம்மளே சமைச்சோம், நல்ல குடும்பத்தை சமைச்சிருக்கோம், கணவன் மனை அடையிறான், நம்ம சமைச்ச சோறு சுட சுட யாருக்கு போடணும்னு ஓடிக்கிட்ட பிச்சையும் தேடி கொண்டு கொடுக்குறான். உகந்து செய்த தர்மம் மனமகிழ்ந்து கொடுக்குறான். உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம். குதிரை வண்டி போறான்னா வண்டிக்காரன் வண்டியில் உட்காந்துருப்பான், குதிரை முன்னே போயிட்டு இருக்கும். நமக்கு முன்னே தர்மம் செல்லும் என்று பொருள். நமக்கு எடுத்து காட்டுது. வண்டி பார்க்குறோம், வண்டியில் வண்டிக்காரன் உட்காந்துருக்கான், மாடு முன்னே போயிட்டு இருக்கும். ஏன் குதிரையை சொன்னார்? சாடி விட்ட குதிரை வேகமாக போகும்னு அர்த்தம். ஏன் ஆடு மாட்டெல்லாம் சொல்லலைன்னா குதிரை வேகமாக போகும். தர்மம் உனக்கு முன்னே செல்லும் என்பதற்கு பொருள். நீ மனமூந்து செய்யக்கூடிய தர்மம் துன்பம் வந்த காலத்தை துணையாக இருக்கணும். ஆகவே துன்பத்தை வெல்லுவதற்கு உபாயம்
பெரியவர்கள் வள்ளுவ பெருமானை வணங்கினால் துன்பமில்லாத வாழலாம். அறியாமை நீங்கும், செம்பொருள் அறியலாம். அது செம்பொருள்னா சிவகப்பண்ணா. செம்பொருள் என்பது ஜோதியை காணுதல். அது பெரிய பிரச்சனை. செம்பொருள் ஒன்று பெரிய ரகசியம் என்ன இருக்குன்னா, செம்பொருள் என்னன்னு கேட்டான் வள்ளுவன் திருவடியே. செம்பொருள் என்னன்னு கேட்டான் வள்ளுவ பெருமானே உன் ஆசி பெற வேண்டும், உன் ஆசி எனக்கு வேண்டும். அதே செம்பொருள் அறியக்கூடியது. செம்பொருள் அறியாத பொருள், உண்மை பொருள். செம்பொருள்னா உண்மை பொருள், சத்தியம், தூய்மை என்று பொருள். ஆகவே எப்படி சுற்றி சுற்றி வந்த போதிலும் பெருதற்கரிய மாடு பிறவி பெற்றவர்கள் தக்க ஆசானை நாடி, பெருதற்கரிய மாடு பிறவி தக்க ஆசானை நாடி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். அதில் வர துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வந்தால் முன் செய்த வினை, அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வள்ளுவன் கருத்து. ஆகவே இடுக்கன் அழியாமைக்கு நிறைய பாடல் இருக்கு. அதுக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடுமைப்படாதவர், இலக்கம் உடம்பைக்கு இடுமை என்றும் கலக்கத்தை கையாக்குள்ளார். இன்னாமி இன்பம்ன கொள்கை கொள்ளின் நாகுதன் உன்னார் சிறப்பு. அது 10 பாடல் இருக்கு. ஏதோ அந்த அதிகாரத்தை ஒரு பாட்டு மட்டும் இலக்கம் இருக்கு. துன்பத்துடைய இயல்பு சொல்லியிருக்கிறேன். துன்பம் கடைசி வரை இருக்கத்தான் செய்யும். கருப்பையில் இருக்க துன்பம் கடைசி வரை இருக்கத்தான் செய்யும். பிறருக்கு செய்யக்கூடிய துன்பம், பிறருக்கு துன்பத்தை இத்தித்தால் அவர் வர துன்பம் நன்மை தரும் சொல்லு. ஆகவே எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் துன்பம் பிற துன்பத்தை தீர்ப்பதற்கு வரும் துன்பம் நன்மையை தரும். நம் நோய் வருவது முன் செய்த வினை காரணமாக துன்பம் வரலாம். அதை மகிழ்ச்சி அடைவதே அது வெல்லுகின்ற உபாயம் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே வள்ளுவ பெருமானை போற்றி துன்பம் மற்றும் வாழ்வோம். வள்ளுவ பெருமானை புகழ்ந்து அவன் திருவடியை பற்றி மரணமில்லா பெருவாழ் பெறுவோம் சொல்லி, இது நேர வரையிலும் அன்பர்கள் ராஜ நிலவாண்டு, சுப்பிரமணிய செட்டியார், அடுத்து கருணாகரன், நடராஜன், அன்பர் மாதவன் அவர்களுக்கு வகுக்கப்பட்ட பாராயணத்தை செம்மையாக செய்தார்கள். மாதவன் தொகுத்து பேசுகிறான். அந்த சங்கம் உண்மையான சங்கம் என்றும் தூய்மையான சங்கம்னு சத்திய சங்கம்னு சொன்னார்கள். அன்பர்கள் ஆசான் அகத்தீசன் ஆசி அவர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நூலை தொட்டு இருக்கிறார்கள். பெரியவர்கள் நூல் ஞானிகள் வள்ளுவ சித்திரல் போட்டி தொகுப்பும் கோடர் பதிகமும் வள்ளுவ பெருமானும் அல்லது அருள்ப ராமலிங்க சாமி ஏற்றிய உயர்ந்த முற்றுப்பெற்ற முனிவர்கள் அருளிய பாடலை படிப்பதே புண்ணியம். அவர் நீடு வாழ வேண்டும், அவர் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும். இது வாக்கு. அவர் துன்பமெல்லாம் தீர வேண்டும், அவர் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும். ஆசான் அகத்தை செய்ய வேண்டிய அவர்களை வாழ்த்துகிறேன். இது நேரவர்களும் ஏதோ என் அறியாமை காரணம், போதிய கல்வி இல்லாதவன் நான் பேசியிருக்க தவறு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பெரியவருக்கு பெருமை பேசியிருக்கிறேன். பேசுகின்ற எனக்கும் நன்மை, கேட்டுக்கொண்ட உங்களுக்கு நன்மை. இது பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்க மக்களுக்கு துன்பத்தை கண்டுபோனே சோர்வடைய அறுதியும் கேட்கலாம். துன்பம் வரும்போது உபாயம் ஒன்று அன்னதானம், ஒன்று தியானம். துன்பத்தை வெல்லுகின்ற உபாயம் நாம ஜெபமே என்று சொல்லி, நான் போதிய கல்வியில்லாதவன் சில குறை இருக்கதான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மாரும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.